Welcome back, friends. This is A. Arun Kumar, your Data Tax faculty. இன்னைக்கு இந்த வீடியோவில் TDS and TCS regarding ஃபுல்லாகவே டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ணுறோம். வீடியோ இஸ் என்டையர்லி எக்ஸாம் ஓரியன்ட். 100% TDS and TCS வந்து எக்ஸாம் ஓரியன்டாக நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாமுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒன் டேக்கு முன்னாடி கூட நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு டேரெக்டாக நீங்கள் எக்ஸாம்ஸ் போய் எழுதிக்கலாம். இட் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், we will start this session. Section by section நம்ம படிக்க போகிறோம் TDS and TCS. So we will be going in a particular order. Section 192லேருந்து ஆர்டர் வைஸாக தான் நம்ம போகும். ஸோ தட் இட் பிகம்ஸ் வெரி ஈஸி ஃபார் யூ டு ரிமெம்பர். நீங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்றக்கும் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் TDS செக்ஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறது. ஸோ ஒரு பர்டிகுலர் ஆர்டரில் போயிட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். 100% நீங்கள் வந்து உங்கள் எக்ஸாமில் நீங்கள் ஞாபகம் வச்சுருப்பீங்க. Now there are certain key points that you must remember in TDS. First one, section number mandatory, sir. Yes, 100% நீங்கள் mandatory. நீங்கள் section numbers கண்டிப்பாக ஞாபகம் வச்சுருக்கணும். That is why I tell you that before you go to exam, please see the video, please go through your notes. Section numbers mandatory. Mistakes தப்பாக எழுதிட்டீங்க அப்படின்னு இருக்கும் போதுனா you will not get the marks. So section number is mandatory. First point. Second important point that you must focus is your threshold limit and then TDS rate. ஸோ ரெண்டு இதுதான். ஒன்று செக்ஷன் நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் ஒன் த்ரெஷோல்ட் லிமிட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் TDS ரேட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள். எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒருக்க ரீட் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா எக்ஸாமில் மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க. ஃபுல் மார்க் வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக உங்களுக்கு கிடைக்கும்ப்பா. ஃபைன். ஸோ லெட் ஸ்டார்ட் நவ். ஸோ ஃபஸ்ட்டு செக்ஷன் 192 salary. நவ் எக்ஸாம் பர்பஸ்க்கு பார்த்தீங்கன்னா சேலரியிலேருந்து மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் கேட்குறது இல்லை. பிகாஸ் இஃப் யூ சி ப்ராக்டிக்கலாக section 192 is one of the most difficult sections. If you want to deduct TDS under section 192, you will have to calculate the total income of the individual and then you have to deduct the TDS. So for each person நீங்கள் வந்து total income கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கும். ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் நீங்கள் வந்து total income கம்ப்யூட் பண்ண வேண்டியதாக இருக்கும். and it becomes a very difficult task. So exam orientedல பெருசாக இது கேட்குறதே இல்லை. பட் ப்ராக்டிக்கல் பர்பஸ்க்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சிம்பிளாக பார்த்தீங்கன்னா for section 192, TDS will be deducted if the threshold limit exceeds the basic exemption limit. திருப்பி சொல்கிறேன். TDS will be deducted if your total income exceeds the basic exemption limit. உங்களுக்கு பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்ல எக்ஸீட் ஆகுது அப்படின்னு இருக்கும் போதுனா கண்டிப்பாக நீங்கள் TDS டிடெக்ட் பண்ணணும். Now what is the rate of TDS? Yes, the rate of TDS will depend upon person to person because it is based on your average rate of income tax. Average rate of income tax. So உங்களுக்கு இண்டிவிஜுவல்ஸில் ஸ்லாப் ரேட்ஸ் இருக்குது. ஸோ ஃபார் ஈச் இண்டிவிஜுவல் பேஸ்ட் அப்பான் இஸ் டோட்டல் இன்கம் யூ வில் ஃபைண்ட் தி டேக்ஸ். ஸோ டேக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு டிவைடட் பை 12 months ஆர் நம்பர் ஆஃப் மந்த்ஸ் ஹி இஸ் ஒர்க்கிங் இன் தி கம்பெனி. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், TDS பெர் மந்த் வந்து நீங்கள் டிடெக்ட் பண்ணிக்கலாம். like I told you, exam oriented purpose-க்கு இது அவ்வளோவா இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ ஜஸ்ட் நீங்கள் நாலேஜ் பர்பஸ்க்கு மட்டும் நீங்கள் இது ஞாபகம் வச்சுக்கலாம். தட்ஸ் இட். Now we will move on to the next one. Section 192A, premature withdrawal from employees provident fund. ஸோ இது வந்து நீங்கள் salary சாப்டர் ஞாபகம் இருக்குது அப்படின்னா ரெகனைஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட்லேருந்து நீங்கள் விட்ரா பண்ணும்போது இஸ் அன் எக்ஸாம்ட் இன்கம், உங்களுக்கு எந்த டேக்ஸுமே கிடையாது. ஹவர் தேர் ஆர் சர்டன் கண்டிஷன்ஸ் தட் சேஸ் தட் மினிமம் 5 years நீங்கள் ஹோல்ட் பண்ணணும். ஆர் நீங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் விட்ரா பண்ணுறீங்கன்னா தி அமௌண்ட் பிகம்ஸ் டாக்ஸபிள் அப்படின்னு சொல்லிட்டு தெர் ஆர் சர்டன் அதர் ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ் லைக் டியூ டு மேரேஜ் ஆர் டியூ டு இல்னஸ் நீங்கள் விட்ரா பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு டாக்ஸபிள் TDS வந்து டிடெக்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜென்ரல் கண்டிஷன் 5 yearsக்கு முன்னாடி நீங்கள் விட்ரா பண்ணுறீங்க உங்களோட EPFல இருந்து அப்படி எம்ப்ளாயிஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட்லேருந்து நீங்கள் வந்து விட்ரா பண்ணுறீங்கன்னா தென் TDS will be attracted. Now what is the TDS rate? 10%. TDS rate is 10% on premature withdrawal of tax and the threshold limit is 50,000 or more. Very important point that you must remember. 50,000 or more, then TDS will be deducted. Very important point. I have highlighted in red because 50,000 is included. That means that if you withdraw employees provident fund, EPF வந்து withdraw பண்றீங்க exactly 50,000 rupees அப்படின்னா will TDS be deducted? Yes, TDS will be deducted. ஏன்னா நிறைய பேர் வந்து த்ரெஷோல்ட் லிமிட்ல மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. 50,000 ஞாபகம் இருக்கும், above 50,000 ஆர் இன்க்ளூசிவ் ஆஃப் 50,000 ஞாபகம் இருக்காது. ஸோ அதனால இம்பார்ட்டண்ட்டாக இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த TDS செக்ஷன்ஸில் எல்லாத்துலேயுமே 2 to 3 பிளேசஸில் மட்டும்தான்
50,000 or 5 lakhs, the amount itself will be included. Okay, amount include ஆகுறதே வந்து 2 to 3 கேசஸ்ல மட்டும் தான். ஸோ அதை ஹைலைட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா மீதி இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து பியாண்ட் தட் பர்டிகுலர் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஃபர்ஸ்ட் ஒரு பர்டிகுலர் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 192A ப்ரீமெச்சூர் வித்ட்ராவல் ஆஃப் ப்ராவிடென்ட் ஃபண்ட் 50,000 ஆர் மோர் கண்டிப்பாக நீங்கள் டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணணும், 10% டிடெக்ட் பண்ணணுங்கம்மா. Okay, the next section 193, interest on securities. So securities அப்படின்னு சொல்லும்போது bonds and debenturesல நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க and in return உங்களுக்கு வந்து interest income வந்து உங்களுக்கு கம்பெனிஸ் வந்து ஜென்ரலாகவே ப்ரொவைட் பண்ணுவாங்க. Now that interest income is taxable obviously, yes. So before making a payment to you என்ன பண்ணுவாங்க, they will deduct TDS வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. TDS rate பார்த்தீங்கன்னா 10%. Normal TDS rate is 10%. So TDS rate is 10%. Now threshold limit பார்த்தீங்கன்னா if the aggregate amount exceeds rupees 10,000 in a financial year, that means ஒரு கம்பெனியில் நீங்கள் வந்து bonds or debentures இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, in return உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இன்கம் தராங்க அண்ட் அந்த கம்பெனிலேருந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து 10,000 rupeesக்கு மேலே வருது அப்படின்னா TDS உங்களுக்கு டிடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ 10,000 rupeesக்கு மேலேனா 10% TDS டிடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துட்டீங்க அப்படின்னு இருக்கும் போதுனா, ஸோ இஃப் யூ கெட் அன் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 12,000 per annum. ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணுவாங்க, TDS will be deducted at 10% under section 193. Yes, this is interest income on securities அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ 10% டிடெக்ட் பண்ணிடுவாங்க. 1,200 உங்களுக்கு மைனஸ் பண்ணிட்டு 10,800 will be paid to you. Yes. So 10,800 will be paid to you. This is how TDS is deducted. However, உங்கள் total incomeல வந்து நீங்கள் வந்து income offer பண்ணும்போது you will offer the entire 12,000. Gross amount is the amount that is to be offered. உங்களுக்கு already தெரியும். Just revising it for you quickly. So 10% TDS will be deducted in case if the amount exceeds 10,000 in a financial year. Aggregate amount exceeds rupees 10,000 in a financial year. Now, section 193 there are certain exceptions which says that 10,000 rupees க்கு மேல போனாலும் நீங்க TDS வந்து டிடெக்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்னென்ன கேசஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். First case is that in case of national development bondsக்கு TDS டிடெக்ட் பண்ண வேண்டாம். Next, on 7-year NSC certificates, on 7-year national saving certificate 4th issue அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த பர்டிகுலர் பாண்டட் டிபென்ச்சர்ஸ்க்கு செக்யூரிட்டிஸ்க்கு வந்து நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், TDS டிடெக்ட் பண்ண வேண்டாம். அண்ட் தென் எனி டிபென்ச்சர்ஸ் which are issued by the public sector company as notified by the central government கிட்ட powers இருக்கு. If it notifies certain bonds or debentures which are issued by public sector company, then அந்த particular bonds and debenturesக்கு நீங்க வந்து TDS டிடெக்ட் பண்ண வேண்டாம். இது உங்களுக்கு எக்ஸாம் பர்பஸ்க்கு not related to it, நான் பெருசாக அதை நோட்டிஃபை பண்ணல உங்களுக்கு. The fourth point is somewhat important, which says that on securities to LIC and GIC, which is life insurance corporations and general insurance corporations, இவங்களோட செக்யூரிட்டிஸ்க்கு வந்து நீங்கள் இந்த இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு இருக்கும்போது and you are getting any interest income, then TDS is not to be deducted even if the amount exceeds rupees 10,000. ஓகேங்களாப்பா, ஸோ இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஸோ குயிக்காக பார்த்தீங்கன்னா 193 செக்ஷன் இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ் வந்து TDS rate is 10%, threshold limit is exceeding 10,000. Yes. Now 194 dividend income, same way. இப்போ you are invested in the shares of a company, equity shares, preference sharesல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு இருக்கும்போது the company will give you dividend income உங்களுக்கு தருவாங்க and அந்த dividend income is subject to tax. Obviously உங்களுக்கு தெரியும் IFOSல நீங்கள் taxable காமிப்பீங்க. இப்போ அந்த இன்கம் உங்களுக்கு பே பண்ணுறதுக்கு முன்னாடி they will generally deduct TDS டிடெக்ட் பண்ணுவாங்க அண்டர் செக்ஷன் 194. எவ்வளோ TDS பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10% டிடெக்ட் பண்ணுறாங்கம்மா. threshold limit exceeding 10,000. So very easy. TDS rate is 10%, threshold limit is exceeding 10,000. Now if you see 193 194, 193A, 193 and 194 ரெண்டுமே வந்து சேம் செக்ஷன்ஸ், சிமிலர் செக்ஷன்ஸ். தட் மீன்ஸ் உங்களுக்கு TDS ரேட்டும் சேமாக இருக்குது அண்ட் த்ரெஷோல்ட் லிமிட்டும் சேமாக இருக்குது. ஸோ இப்படி கம்பைன் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அட் த எண்ட் ஆஃப் த டே ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். எஸ். ஸோ 194 is done, dividend is done.
Next, 194A, very important section. This is a very important section, both for exam oriented as well as for a practical life. Yes, interest other than interest on securities. So நல்லா பார்த்துக்கோங்க, இன்ட்ரெஸ்ட் அதர் தென் இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ். ஆனால் இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ் வந்து 193ல கவர் ஆயிடுச்சு. ஸோ யூ ஏர்ன் எனி இன்ட்ரெஸ்ட் இன்கம் அதர் தென் இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ், தட் வில் பி கவர்ட் அண்டர் செக்ஷன் 194A. Now, simple. Let's say you have given a loan to a person and that person will pay you interest. நீங்கள் ஒரு loan provide பண்ணிருக்கீங்க and in return உங்களுக்கு interest income வருது. In this case, TDS will be deducted before making any payment to you. Now, there are certain points that you must remember, very important points. Now, in the section 194A வந்து certain peopleக்கு மட்டும்தான் applicable. Yes. So, applicability is very important. Now, let's say that. If you are an individual, HUF, AOP or BOI, if you are an individual, HUF, AOP or BOI, this section 194A will apply only if your business turnover exceeds rupees 1 crore. ஓகேனாமா, business turnover 1 crore க்கு மேல இருக்கணும் and professional income exceeds rupees 50 lakhs. Business turnover exceeds 1 crore or professional income exceeds rupees 50 lakhs in the immediately preceding financial year. Okay, not in your previous year, immediately preceding financial year or immediately preceding previous year. Simple பார்த்தீங்கன்னா உங்களோட previous year 25-26ல உங்களுக்கு 194A அப்ளை ஆகுமா இல்லையான்னு செக் பண்றதுக்கு you have to check the turnover of previous year 24-25. Previous year 24-25 ஓட turnover பாருங்க. If you are a business அப்படின்னா உங்களுக்கு it should exceed 1 crore. If you are a profession, it should exceed 50 lakhs. So இந்த turnover criteria ஓட exceed ஆச்சுதுன்னா then in previous year 25-26 194A will be applicable to you if you are an individual, HUF, AOP or BOI. Yes. Now, if you are any other person, that means you are a firm, you are a company, அப்படின்னா இந்த exception உங்களுக்கு கிடையாது. Irrespective of your turnover, for you 194A will apply in the previous year 25-26. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட், எக்ஸாம்பிள் இது நிறைய டைம் டெஸ்ட் பண்ணியிருக்காங்கம்மா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, 194A section will apply if you are an individual, HUF, AOP or BOI, only if your turnover in business exceeds 1 crore or profession exceeds 50 lakhs in the immediately preceding previous year. For in case of a firm, in case of a company, other persons, இவங்களுக்கு irrespective of your turnover உங்களுக்கு 194A வந்து அப்ளை ஆகும். Okay, பார்த்துக்கோங்க. So applicability very important. Now what you must remember is that, remember this particular word that I am saying you, CIHAJR, CIHR. Now these 6 letters, இந்த 6 லெட்டரும் 6 செக்ஷனை கரஸ்பாண்ட் ஆகும், ரெஸ்பெக்டிவ் செக்ஷன்ஸ் 194C, 194I, 194H, A, J and 194R. ஸோ 6 செக்ஷன்ஸ் இருக்கும். இந்த 6 செக்ஷன்ஸ்க்குமே வந்து we have same applicability. I just mentioned the applicability of 194A. என்ன சொல்லியிருந்தேன், இண்டிவிஜுவல் and HUF, AOP, BOI இருந்துச்சுன்னா 1 crore in the previous year turnover இருக்கணும் and professional income இருந்துச்சுன்னா 50 lakhs in the previous year இருந்தால் தான் 194A வந்து அட்ராக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தான் same provision will apply for all the 6 sections. Yes ma'am. So please keep this in mind. CIHR for the 6 sections, same applicability will be there. காமனாக நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. Yes. Now we will have to come into the threshold limit and the TDS rates. So 194A TDS rate is 10%. TDS rate என்னங்கம்மா 10%. So அது மைண்டில் வச்சுக்கோங்க. Easy. TDS rate is 10% threshold limit. Now if threshold limit பார்த்தீங்கன்னா there is a general threshold limit and in case of specific cases க்கு threshold limit இருக்குது. In case of general threshold limit, the amount is exceeding 10,000 in a previous year. That means you have given a loan, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து 10,000 rupeesக்கு மேலே வருது ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னா 10% TDS will be deducted for you. This is a normal case. Now, however, if the payer, that means if the interest is paid by a
banking company, a cooperative society which is engaged in the banking business la irukka cooperative society, or a post office. If these three, any of the three person is paying you interest income, then the TDS, the threshold, then the threshold is more than 50,000. It is not more than 10,000, it is more than 50,000. For example, you have put an FD in a bank. Bankல வந்து FD போட்டிருக்கீங்க, and அதுக்கு உங்களுக்கு என்ன வருது? இன்ட்ரெஸ்ட் இன்கம் வருது. The bank is paying you interest income. The bank is paying you interest income. Now, on this interest income, உங்களுக்கு TDS 10% deduct பண்ணுவாங்க if the aggregate of the interest income exceeds rupees 50,000 rupees in a financial year. The previous year la 50,000 rupees க்கு மேல உங்களுக்கு income வருது, interest income வருது அப்படின்னா, then TDS will be deducted. Okay pa, so very important. Yes, I hope you are able to understand. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த மூணு கேசஸ்க்கும் பேங்கிங் கம்பெனி, கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஆர் போஸ்ட் ஆஃபீஸ், இந்த மூணு கேசஸில் இஃப் யூ ஆர் சீனியர் சிட்டிசன், ஏன்னா இப்போ சீனியர் சிட்டிசன்ஸ் நிறைய பேர் எப்படி போடுறாங்க, அவங்களுக்கு வந்து 50,000 rupeesக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் இன்கம் வருது, டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு கேஷ் ஃப்ளோ வந்து இடிக்குது. ஸோ அதனால கவர்மெண்ட் சர்டன் எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்காங்க. The government says that if you are a senior citizen and you have deposited in a bank or a cooperative society or in a post office and you are earning any interest income, நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இன்கம் earn பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு threshold limit is 1 lakh rupees. It is 1 lakh rupees. That means exceeding 1 lakh rupees, I will deduct you TDS. இல்லாட்டி TDS நான் உங்களுக்கு டிடெக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேப்பா. ஸோ குவிக் சம்மரி, 194A ஓடது TDS rate is 10%. threshold limit பார்த்தீங்கன்னா, நார்மல் threshold limit is exceeding 10,000 rupees, நீங்கள் TDS டிடெக்ட் பண்ணணும். However, if the interest income is being received from a bank, cooperative society which is engaged in a banking business, and post office, so இந்த கேஸில் உங்களுக்கு threshold limit வந்து exceeding 50,000. if you are a senior citizen and இந்த மூணு கேசஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு இருக்கும்போதுனா, then உங்களுக்கு threshold limit is 1 lakh rupees. so important point that you must remember. and certain note that you must always remember is that நீங்கள் வந்து பேங்க்குக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிருக்கீங்க அப்படின்னா, no TDS is deducted. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஹவுசிங் லோன் எடுத்துருக்கலாம். நீங்கள் ஹவுசிங் லோன் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறீங்க. பேங்க்குக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணும்போது நீங்கள் டிடிஎஸ் ஏதாவது டிடெக்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூ டு நாட் ஹேவ் டு டிடெக்ட் எனி டிடிஎஸ். திஸ் செக்ஷன் வில் நாட் அப்ளை இஃப் எனி இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் இஸ் மேட் டு அ பேங்க். புரியுதுங்களாப்பா? ஒன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இன் அடிஷன் டு திஸ் இஸ், இஃப் யூ மேக் எனி பேமெண்ட் டு அ என்பிஎஃப்சி, நீங்கள் வந்து நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ்க்கு நீங்கள் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு இருக்கும்போதுனா, தென் டிடிஎஸ் வந்து உங்களுக்கு அட்ராக்ட் ஆகும். ப்ரொவைடட் அப்ளிகபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் பிஸ்னஸ் இன்கம் இல்லை ப்ரொஃபஷனல் இன்கம் எக்ஸீட் ஆச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணணும். இஃப் யூ மேக் எனி பேமெண்ட் டு அன் என்பிஎஃப்சி. எஸ், என்பிஎஃப்சி அப்படின்னு சொல்லும்போது முத்தூட் ஃபினான்ஸ், பூனவாலா ஃபினான்ஸ், சுந்தரம் ஃபினான்ஸ், நிறைய ஃபினான்ஸ் இது இருக்குதுல்ல. ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் பேமெண்ட் பண்ணும்போது நீங்கள் டிடிஎஸ் டிடெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகேப்பா? ஸோ ப்ளீஸ் கீப் திஸ் இஸ் மைண்ட். எக்ஸாம் ஓரியன்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான செக்ஷன் இது 194A. ப்ளீஸ் do not forget. எஸ், நெக்ஸ்ட் கேஷுவல் இன்கம், ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஒன்ஸ். எஸ், கேஷுவல் இன்கம் ஆல்ரெடி நீங்கள் வந்து ஐஎஃப்ஓஎஸ்ல படிச்சிருப்பீங்க. வின்னிங்ஸ் ஃப்ரம் லாட்ரி, பெட்டிங், கேம்பிளிங், கிராஸ்வேர்ட் பசில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இந்த டாபிக் எடுக்கும்போது ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக போகும். ஸோ கேஷுவல் இன்கம் அதர் தேன் இன்கம் ஃப்ரம் ஆன்லைன் கேம்ஸ் அண்ட் ரேஸ் ஹார்சஸ், இதுக்கு வந்து தனி செக்ஷன் 194Bல வந்து நம்ம டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணுறோம். டிடிஎஸ் ரேட் பார்த்தீங்கன்னா 30% டிடிஎஸ் ரேட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அண்ட் threshold limit if the amount exceeds rupees 10,000 rupees, single transaction exceeds 10,000, you will deduct TDS. இங்கே அக்ரிகேட் அமௌண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. சிங்கிள் டிரான்சாக்ஷன் வந்து 10,000 rupeesக்கு மேலே போகுது அப்படின்னா, you will deduct TDS. எவ்வளோ TDS டிடெக்ட் பண்ணுவீங்க? 30% TDS is to be deducted under 194B. இந்த கேஷுவல் இன்கம் செக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. எக்ஸாமில் நிறைய டைம் உங்களுக்கு கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ செக்ஷன் நம்பர்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கோங்க. பர்டிகுலர் ஆர்டரில் போங்க. இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு ரிமெம்பர். ஸோ ஃபர்ஸ்ட் செக்ஷன் 194B, கேஷுவல் இன்கம் other than winnings from online games and race horses. Yes, next section 194BA, winnings from online games. So
ஸோ ஆன்லைன் கேம்ஸ் உங்களுக்கு தெரியும், ரம்மி சர்க்கிள், ஸோ இது மாதிரி ட்ரீம் 11 நிறைய கேம்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த இதில் வந்து நீங்கள் ஆன்லைன் கேம்ஸ்லேருந்து ஏதாவது நீங்கள் இன்கம் ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னு இருக்கும்போது நான் TDS is to be deducted. சேம் TDS பர்சன்டேஜ் எவ்வளோ, சேம் 30%. தெர் இஸ் நோ சேஞ்ச் 30% இருக்கும். பட் த்ரெஷோல்ட் லிமிட்டில் சேஞ்ச் இருக்குது. த்ரெஷோல்ட் லிமிட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இன்கேஸ் இஃப் யூ நீங்கள் இந்த கேம்ஸ் ஆடி இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், யூ கேன் வித்ட்ரா தி அமௌண்ட். நீங்கள் வந்து கேம் அமௌண்ட் வின் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வித்ட்ரா பண்ணலாம். ஸோ வித்ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு let's say TDS is to be deducted. நீங்கள் withdraw பண்ணும்போது இன்கேஸ் இஃப் யூ withdraw any amount in excess of 100 rupees, 100 rupeesக்கு மேலே நீங்கள் வந்து withdraw பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு TDS வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. எஸ், exceeds rupees 100 rupees in a month. ஒரு மந்த்தில் 100 rupees மேலே withdraw பண்ணுறீங்கன்னா TDS வந்து உங்களுக்கு டிடெக்ட் பண்ணுவாங்க, 30% டிடெக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், இன்கேஸ் இஃப் யூ நாட் withdrawn, அந்த மந்தில் நீங்கள் withdrawவே பண்ணல, இல்லை அந்த இயர் ஃபுல்லாகவே நீங்கள் withdraw பண்ணல அப்படின்னாலும் at the end of the financial year TDS will be deducted to you. If no withdrawal, it will be deducted at the end of the financial year. End of the previous year உங்களுக்கு TDS deduct பண்ணிடுவாங்க 30%. So the threshold limit is different for 194BA, that is winnings from online games. Next, winnings from horse races 194BB. So இதுக்கு TDS rate வந்து 30%. Threshold limit, single transaction exceeds rupees 10,000. So easy. 194BB is for horse races. Now quick summary. இப்போ casual income பார்த்தீங்கன்னா 194B and 194BB இது ரெண்டுமே வந்து சேம். 194B யாரு, winnings from casual income other than winnings from online games and race horses. இதுக்கு சேம் threshold limit 30. TDS rate is 30%. Threshold limit is single transaction exceeds 10,000. Same TDS rate and same threshold limit for 194BB, that is winnings from race horses. Winnings from online games 194BA க்கு மட்டும் threshold limit வந்து வேற. 100 rupees per month நீங்கள் withdraw அதுக்கு எக்ஸீட் பண்ணி withdraw பண்ணுறீங்கன்னா TDS டிடெக்ட் பண்ணுவாங்க. Threshold TDS rate is 30%. Yes, so very easy. Section நான் சொல்றேன், section numbers very important for, please remember. Next, 194C, payment to contractors and subcontractors. ரொம்ப இம்பார்ட்டன்டான செக்ஷன். எஸ், ஓகே. And if you see, this is 194C. Now quickly remember CIHAJ.R. C first இது. ஸோ அப்போ இதுக்கோட applicability, it is the applicability is same as 194A. What is the applicability? If you're an individual, HUF, AOP or BOI, this section 194C will apply only if your business turnover exceeds 1 crore or professional turnover, professional gross receipts exceeds rupees 50 lakhs in the immediately preceding previous year. And in case of other cases, firm, company அப்படின்னு இருக்கீங்கன்னா irrespective of your turnover, 194C will apply provided உங்களோட threshold limit வந்து cross ஆகுது அப்படின்னு சொல்லும் போதுனா. ஓகே, இப்போ ஸோ இதெல்லாமே வந்து பேயரோடது. எஸ், டிரெக்டருக்கு வந்து இந்த செக்ஷன் அப்ளை ஆகுமா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறோம். எஸ், நவ் ஒன்ஸ் திஸ் இஸ் டன், நெக்ஸ்ட் threshold limit. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். threshold லிமிட்டும் சரி, TDS ரேட்டும் சரி, 194Cக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் threshold limit பார்க்குறோங்கப்பா. இப்போ threshold limit வந்து அன்லைக் அதர் செக்ஷன்ஸ் இதில் வந்து 2 threshold limits இருக்குது. இஃப் எனி ஒன் ஆஃப் த threshold limit வந்து சாட்டிஸ்ஃபை ஆனாலும் you will have to deduct the TDS. First threshold limit, if a single transaction exceeds rupees 30,000, single sum credited exceeds rupees 30,000, then you have to deduct TDS. So let's take an example. A page. A pays the following to B. So 10/4/25 28,000 பே பண்ணுறாரு. 10/5/25 30,000 பே பண்ணுறாரு. 10/6/25 31,000 பே பண்ணுறாரு. Now in this particular case, first conditional பார்த்தீங்கன்னா 30,000 amount exceed ஆகலை, single transaction 30,000 amount exceed ஆகலை, TDS is not to be deducted, so you don't have to deduct TDS. Second மேல் 10th மேல பார்த்தீங்கன்னா 30,000 rupees, exactly 30,000 rupees, limit cross ஆகலை, you do not have to deduct TDS.
Now in the third case உங்களுக்கு 30,000 rupees தாண்டி போயிடுச்சு சிங்கிள் டிரான்சாக்ஷன், ஹென்ஸ் நீங்கள் வந்து TDS வந்து கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும், TDS அப்ளை பண்ணி ஆகணும். ஸோ பர்சன்டேஜ் நம்ம பார்க்கலாம் next. So TDS will apply on this particular date. So now what people do is that இந்த இதை வந்து ஓவர்ரைட் பண்ணுறதுக்காண்டி அவங்க வந்து செக்ஷன்ஸ் எல்லாமே அமௌண்ட்டை வந்து கம்மி பண்ணி மல்டிபிள் டிரான்சாக்ஷன்ஸை வந்து லெவி பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அதை கண்டுபிடிச்சு கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணாங்க, செகண்ட் ரூல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. wherein that says that if the aggregate of this amount paid exceeds rupees 1 lakh in a financial year, then TDS has to be deducted. Aggregate of the sums exceeds rupees 1 lakh in the financial year, then TDS is to be deducted. Now let's take an example. இதை வந்து நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இங்கேயும் வந்து 30,000 TDS டிடெக்ட் பண்ணுவாங்களா? டிடெக்ட் பண்ண மாட்டாங்க. 10/7/25 இங்கேயும் ஒரு 30,000 அப்படின்னா TDS டிடெக்ட் பண்ண மாட்டாங்க. இண்டிவிஜுவலாக பார்க்கும்போது each transaction doesn't exceed rupees 30,000, no TDS is to be deducted. Yes. Now, however, second condition says that aggregate of the transactions எடுங்க. If the aggregate of the transactions exceeds rupees 1 lakh in a financial year, then TDS is to be deducted. Now, இந்த particular dateல உங்களுக்கு aggregate வந்து 28,000. இந்த particular dateல உங்களுக்கு aggregate 58,000. இதோட aggregate 88,000 and இந்த டேட்டோட aggregate வந்து 1,18,000. So in this particular date உங்களுக்கு aggregate amount வந்து 1 lakh தாண்டி போயிடுச்சு, then you have to deduct TDS on this particular date. 10/7/25 நீங்கள் வந்து TDS டிடெக்ட் பண்ணணும். ஸோ இதே மாதிரி எக்ஸாமில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கம்மா. நீங்கள் ப்ரீவியஸ் அட்டம்ஸ் பேப்பர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் சொல்லுவாங்க சேம் டைப் ஆஃப் எக்ஸாம்பிள் ரிப்பீட்டட்லி தே ஹவ் பீன் ஆஸ்கிங். ஸோ ஈஸியாக நீங்கள் மார்க்ஸ் வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ டேட் ஆஃப் தி டிடக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பர்டிகுலர் டேட்டில் 10/7/25 வந்து உங்களுக்கு வந்து TDS வந்து டிடெக்ட் பண்ணுறது அப்ளை ஆகும். பிகாஸ் தி செகண்ட் கண்டிஷன் வந்து உங்களுக்கு த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்ல வந்து தாண்டிடுச்சு அப்படின்னு. ஓகே, now what is the rate of TDS? TDS rate பார்த்தீங்கன்னா 1% TDS will be deducted in case if you are an individual or a HUF. இண்டிவிஜுவல் ஒரு HUF இருந்தீங்க அப்படின்னு உங்களுக்கு 1% TDS டிடெக்ட் பண்ணுவாங்க. however if you are other than individual and HUF அப்படின்னு சொல்லும்போது நான் உங்களுக்கு 2% TDS டிடெக்ட் பண்ணுவாங்க. and yes, and நீங்கள் இண்டிவிஜுவலாக HUF அப்படின்னு சொல்கிறது from whose point of view? From the payee's point of view. That means a person who is receiving the income. ரிசீவ் பண்ணுற இன்கமோட பர்சன் வந்து யார்? இண்டிவிஜுவலாக HUF. இண்டிவிஜுவல் HUFனா 1%. அதர் தன் இண்டிவிஜுவல் HUF 2% TDS வந்து நீங்கள் டிடெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நான் இதே பர்டிகுலர் பாயிண்ட்லேயே நான் உங்களுக்கு கொஞ்சம் அடிஷ்னலாக சொல்கிறேன். நான் இந்த 1,18,000 இந்த ஈவெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா லெட்ஸ் சே யூ ஆர் அன் இண்டிவிஜுவல் அண்ட் உங்களுக்கு டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ஒரு 1,18,000 வந்துடுச்சு. Now how much TDS is to be deducted அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1% is to be deducted. Now many people think 1% of excess of 1 lakh அப்படியெல்லாம் இல்லை. 1% of the entire amount. 1% of the entire amount. 1% of 1,18,000 is to be deducted. So 1,180 is to be deducted. ஓகேப்பா, எந்த டேட்ல it is to be deducted on 10/7/25ல 1,180 டிவைட் நீங்கள் டிடெக்ட் பண்ணிவிட்டு 30,000 நீங்கள் பே பண்ணணும் லாஸ்ட் பேமெண்ட். ஏன்னா இதெல்லாமே நீங்கள் ஆல்ரெடி பே பண்ணிட்டீங்க. ப்ரீவியஸ் டேட்ஸில் நீங்கள் ஆல்ரெடி பே பண்ணியிருப்பீங்க. 30,000 தான் இப்போ பே பண்ணணும். அதுலேருந்து என்ன பண்ணிப்பீங்க? 1,180 வந்து நீங்கள் மைனஸ் பண்ணிக்கலாம். 1,180 நீங்கள் மைனஸ் பண்ணிக்கலாம். 28,820 வந்து நீங்கள் வந்து பே பண்ணால் போதும். எஸ், ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் நிறைய டைம் கேட்டிருக்காங்கம்மா, திருப்பி சொல்கிறேன். ப்ளீஸ் டூ ரிமெம்பர் திஸ். எஸ், ஸோ 194C. நான் இப்போ இந்த 194Cயில் என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ் வந்து யூஸ்வலாக கவர் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இன் கேஸ் ஆஃப் அன் அட்வர்டைசிங் services will be covered under section 194C. Next, broadcasting and telecasting including production of programs. So broadcasting and telecasting zone advertising agencies இதுல 194C ல கவர் ஆகுது. நெக்ஸ்ட், carriage of goods or passengers, freight charges will be included in this. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. நெக்ஸ்ட், catering, yes, food services, catering services. Now again, manufacturing or supplying of a product, very very important. Manufacturing or supplying of a product
டு த ரெக்யர்மெண்ட் ஆர் ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் எ கஸ்டமர் ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் ஒரு ப்ராடக்ட்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி சப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா தட் வில் பி கன்சிடர் அண்டர் 194C. அது கான்ட்ராக்ட் சர்வீசஸில் கவர் ஆகும். ப்ரொவைடட் there is one condition. என்னன்னா by using the material purchased from such கஸ்டமர் கிட்ட இருந்து மெட்டீரியலை பர்ச்சேஸ் பண்ணி அந்த மெட்டீரியல்ல வந்து கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி நீங்க மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி திருப்பி கொடுத்துட்றீங்க. Now that will be covered under section 194C. Now for example, this is like job work. இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸ்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜாப் ஒர்க் மாதிரி மெட்டீரியல் நீங்கள் கஸ்டமர்கிட்ட வாங்கி வைப்பீங்க. அதில் வந்து சர்டன் சேஞ்சஸ் அல்ட்ரேஷன்ஸ் எல்லாமே பண்ணி திருப்பி வந்து கஸ்டமருக்கு அந்த மெட்டீரியலை கொடுத்துருவீங்க. ஸோ அது அந்த சர்வீஸ்க்கு மட்டும் நீங்கள் சார்ஜஸ் பண்ணிப்பீங்க. மெட்டீரியல் டசன்ட் பிலாங் டு யூ, மெட்டீரியல் பிலாங்ஸ் டு தி கஸ்டமர். மெட்டீரியல்ஸ் பிலாங்ஸ் டு தி கஸ்டமர். இம்பார்ட்டன்டான பாயிண்ட்டுங்கப்பா. ஸோ ஆல் தி சர்வீசஸ் வில் பி இன்க்ளூட் அண்டர் 194C கான்ட்ராக்ட் சர்வீசஸ்ல இன்க்ளூட் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன், non-applicability. Section 194C is not applicable in a particular case. என்னது? Again important. This will not be applicable to a contractor who is involved in the course of plying, hiring and leasing of goods carriage. Plying, hiring and leasing of goods carriage. இந்த particular businessல இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்க TDS டிடெக்ட் பண்ண வேண்டாம். Provided the following conditions are satisfied. என்னென்ன conditions அப்படின்னா, he should provide his PAN. Copy of PAN provide பண்ணிரட்டும், and he should own 10 or less than 10. Maximum number of vehicles எவ்வளோ earn பண்ண முடியும்? 10 goods carriage தான் அவருக்கு own பண்ண முடியும் at any time during the previous year. And he is engaged in the business of flying and hiring and furnishing PAN. So same தான். Simple. If a person is involved in the business of flying, hiring and leasing of goods carriage and he doesn't own more than 10 vehicles at any point of time during the previous year, then TDS is not to be deducted, provided he has furnished his PAN. PAN provide பண்ணிருக்கணும். less than 10 or less than 10 vehicles வந்து throughout the year hold பண்ணணும். flying, hiring and leasing of goods carriage businessல இன்வால்வ் ஆயிருந்தாங்கன்னா அவருக்கு TDS டிடெக்ட் பண்ண வேண்டாம். ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் under section 194C. Please remember this. Yes. Okay. நெக்ஸ்ட் செக்ஷன் பா, கமிஷன் இன்கம். ஸோ அகெயின் கமிஷன் இன்கம்ல மூணாக நான் டிவைட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸி. எஸ், 194D, 194G அண்ட் 194H. there's one more section 194DA அப்படின்னு சொல்லிட்டு வரும். அது கொஞ்சம் லேட்டராக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கமிஷன் இன்கம் மூணாக டிவைட் பண்ணியிருக்கோம். 194D, 194G அண்ட் 194H. த்ரீ ஐட்டம்ஸ் தான் டிவைட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் 194D, இட் இஸ் இன்சூரன்ஸ் கமிஷன். ஸோ நிறைய இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க. இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ்க்கு அவங்களுக்கு இன்கம் வந்து ரிசீவ் பண்ணும்போது இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வில் மேக் எ பேமெண்ட் டு யூ, அண்ட் அப்படி பேமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு TDS வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ த்ரெஷோல்ட் லிமிட் ஞாபகம் வச்சுக்கணும், அண்ட் தி TDS ரேட்ஸ். ஸோ சிம்பிள். நவ் த்ரெஷோல்ட் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் தி அக்ரிகேட் அமௌண்ட் எக்ஸீட்ஸ் ₹20,000. ப்ரீவியஸ் இயர்ஸ்ல எல்லாமே ஈச் இயர் TDS ரேட்ஸில் நிறைய சேஞ்சஸ் இருக்குங்கம்மா. ஸோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் படிக்கணும். Yes. So if the threshold limit exceeds 20,000 in a financial year, then TDS is to be deducted. In case of insurance commission 20,000 rupees க்கு மேல one financial yearல உங்களுக்கு பே பண்றாங்கன்னா TDS deduct பண்ணுவாங்க. Important. Now what is the rate of TDS? Yes, if the payee receiver வந்து நான் கார்ப்பரேட் ரெசிடென்ட் அப்படின்னா 2%. நான் கார்ப்பரேட் ரெசிடென்ட், எஸ், அதர் தன் கம்பெனி இருந்தாங்க அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு 2% வந்து TDS டிடெக்ட் பண்ணுறாங்க. இன்கேஸ் இஃப் இஸ் அ கார்பரேட், இஃப் டொமஸ்டிக் கம்பெனி அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு 10% TDS வந்து டிடெக்ட் பண்ணுறாங்க. யாரும் ரிசீவ் பண்ணுறாங்க? டொமஸ்டிக் கம்பெனினா 10% TDS, நான் கார்பரேட் ரெசிடென்ட் அப்படின்னா 2% TDS will be deducted if the threshold limit exceeds ₹20,000. Yes, ma'am. So this is insurance commission, section 194D. Next, 194G, commission on sale of லாட்ரி டிக்கெட்ஸ் நீங்கள் செல் பண்ணுறீங்க அண்ட் அதுக்கு கமிஷன் இன்கம் வருது, தே வில் டிடெக்ட் TDS. ரொம்ப சிம்பிள்ப்பா. சேம் த்ரெஷோல்ட் லிமிட். எஸ், த்ரெஷோல்ட் லிமிட் இஸ் இஃப் தி அக்ரிகேட் அமௌண்ட் எக்ஸீட்ஸ் ₹20,000 இன் அ ஃபினான்ஷியல் இயர். அதனால தான் டிட்டோ போட்டிருக்கேன். எஸ், சேம் த்ரெஷோல்ட் லிமிட். TDS ரேட் மட்டும் பார்த்தீங்கன்னா 2%. திஸ் இஸ் 2% வந்து உங்களுக்கு TDS ரேட். நெக்ஸ்ட் 194H. 194H, கமிஷன் ஆர் brokerage. ஸோ இன்சூரன்ஸ் கமிஷன் ஆன் சேல் ஆஃப் லாட்டரி டிக்கெட்ஸ், இது ரெண்டத்தையும் தவிர மீது எந்த கமிஷன் வந்தாலும் 194Hல போட்டுருங்க. எஸ், நான் 194H அப்படின்னு சொல்லும்போது
please remember the 6 sessions, CIH. So it is the same. Yes, CIR அப்படின்னு சொல்லி நம்ம போட்டிருந்தோமா, applicability is same as 194A and 194C. Yes, please remember the applicability, same applicability உங்களுக்கு வரும். applicability வருது அப்படின்னு இருக்கும்போதுனா நெக்ஸ்ட் நீங்கள் threshold limit நீங்கள் செக் பண்ணுங்க. threshold limit same as the other commission income எவ்வளோ, exceeds rupees 20,000 TDS apply ஆகும். same ditto. TDS rate same 2%. so quick summary, commission income பார்த்தீங்கன்னா 3 டிவைட் பண்ணியிருக்கோம் 194C, சாரி கமிஷன் இன்கம் பார்த்தீங்கன்னா 3 டிவைட் பண்ணியிருக்கோம் 194D, 194G and 194H. ஸோ மூணுத்துக்குமே வந்து threshold limit is the same 20,000 rupees. exceeds 20,000 then TDS will be deducted. TDS பார்த்தீங்கன்னா 194Dக்கு in case if you are a non-corporate resident then it is 2%. if you are a domestic company 10%. in case of 194G and 194H ரெண்டுத்துக்குமே TDS rates எவ்வளோங்கம்மா 2%. கமிஷன்னா ஜென்ரலாக 2% அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்சூரன்ஸ் கமிஷனுக்கு மட்டும் there is an exception, 10% கூட வரலாம். எஸ், வெரி சிம்பிள். நான் சொன்ன மாதிரி 194DA அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்குது. எஸ், 194DA, this is TDS on the maturity proceeds from life insurance. லைஃப் இன்சூரன்ஸ் நீங்கள் போட்டுட்டு நீங்கள் மெச்சூரிட்டி ஆனோன்னா உங்களுக்கு மெச்சூரிட்டி ப்ராசஸ் வருது அப்படின்னு இருக்கும் போதுனா that can be taxable provided conditions under section 1010D is not satisfied. நீங்கள் டிடக்ஷன்ஸ் சாப்டரில் நீங்கள் படிச்சிருப்பீங்க செக்ஷன் 1010D, IFRS சாப்டரில் 1010D படிச்சிருப்பீங்க. அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னு இருக்கும் போதுனா உங்களுக்கு வந்து TDS will be applicable under section 194DA. Now what is the threshold limit? If the threshold limit is 1 lakh or more, very important. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 1 lakh or more. If the amount is 1 lakh or more then TDS is to be deducted. The TDS percentage பார்த்தீங்கன்னா 2%. TDS rate is 2%. as of now நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு செக்ஷன் நம்ம பார்த்துருக்கோம், 192A premature withdrawal of employees provident fund. அது 50,000 or more இருந்துச்சுன்னா நீங்கள் TDS வந்து டிடெக்ட் பண்ணணும். எஸ், அதே மாதிரி 194A 1 lakh or more you have to deduct TDS. ஸோ இந்த ரெண்டு கேசஸில் தான் அந்த threshold limit, எக்ஸாக்ட் லிமிட் வந்தாலே நீங்கள் என்ன பண்ணணுமா, TDS டிடெக்ட் பண்ணணும். ப்ளீஸ் கீப் இன் மைண்ட், do not forget it. எஸ், ஓகே. ஸோ திஸ் இஸ் TDS rate is 2%. வெரி சிம்பிள். அடுத்தது 194I. 194I is for rent. ஸோ நீங்கள் ரெண்டல் பே பண்ணுறீங்க அப்படின்னு இருக்கும் போதுனா நீங்கள் TDS வந்து டிடெக்ட் பண்ணணும் அண்டர் செக்ஷன் 194I. ஸோ அகெயின் ப்ளீஸ் ரிமெம்பர் தி சிஹாச், C முடிஞ்சிடுச்சு, H முடிஞ்சிடுச்சு, A முடிஞ்சிடுச்சு, அண்ட் நவ் I. சேம் applicability. I'm talking about the applicability. So 194I also has the same applicability as section 194A, 194C and 194H with regard to individuals, HUF, AOP and BOI and others. Okay, I hope நான் திருப்பி இதை ரிப்பீட் பண்ண விரும்பலை, பிகாஸ் the same points உங்களுக்கு திருப்பி சொன்னால் ரொம்ப போர் அடிக்கும். ஸோ I hope you remember this. Yes. Now coming to the TDS rates. The TDS rate is 2% in case if a payment is made for rent towards plant and machinery or equipment. Plant and machinery or equipmentக்கு நீங்கள் ரெண்ட் பே பண்ணுறீங்கன்னா 2% TDS வந்து நீங்கள் டிடெக்ட் பண்ணணும். In case of land or building or any furniture or fitting, land or building or furniture or fittingக்கு நீங்கள் வந்து ரெண்ட் பே பண்ணுறீங்க அப்படின்னா 10% TDS is to be paid. ஸோ 2 TDS rates இருக்குது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். plant and machinery and equipmentனா 2%. in case இது land and building or furniture and fixtures அப்படின்னா 10% TDS வந்து நீங்கள் டிடெக்ட் பண்ணணுமா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. Now what is the threshold limit? Threshold limit பார்த்தீங்கன்னா the amount exceeds rupees 50,000 rupees per month or part of the month. ஸோ பெர் மந்த்துக்கு நீங்கள் 50,000 rupeesக்கு மேலே ரெண்ட் பே பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் TDS டிடெக்ட் பண்ணணும். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட்.
பெர் மந்தோடது. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 இயர்க்கு இருந்துச்சு. நவ் ஃபார் ஈச் மந்த், ஒரு மந்த்துக்கு வந்து உங்களுக்கு 50,000 ருபீஸ்க்கு மேலே போயிடுச்சுனாலே டிடிஎஸ் அப்ளிகபிலிட்டி வரும். அண்ட் ஒன் காமன் பாயிண்ட் தட் யூ மஸ்ட் ரிமெம்பர், இஃப் டியூரிங் அ ஃபினான்ஷியல் இயர் ஆர் டியூரிங் அ ப்ரீவியஸ் இயர் உங்களுக்கு ஒன்ஸ் டிடிஎஸ் அப்ளை ஆயிடுச்சுன்னா அந்த பர்டிகுலர் பார்ட்டிக்கு த்ரூ அவுட் த ஃபினான்ஷியல் இயர் உங்களுக்கு வந்து டிடிஎஸ் அப்ளை ஆகும். ஸோ ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். எஸ், அந்த பர்டிகுலர் செக்ஷன் வந்து உங்களுக்கு அப்ளை ஆகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் 194I important. Next one, 194IA. 194IA is payment of deduction of TDS in case of any transfer of certain immovable property. Transfer of immovable property other than agriculture land. So if you are making any payment to a person for for consideration for transfer of immovable property other than agriculture land, நீங்க பேமெண்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க TDS டிடெக்ட் பண்ணணும். எஸ், threshold limit and TDS percentage பார்க்கலாம். இப்போ TDS percentage பார்த்தீங்கன்னா 1% of the consideration. 1% of the consideration is to be deducted as TDS. Consideration அப்படின்னு சொல்லும்போது it can be the sale consideration or it can be the stamp duty value, whichever is higher. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். பிகாஸ் நீங்கள் 50CAல பார்த்துருப்பீங்க, கேபிட்டல் கெயின்ஸில் வந்து எஸ் டீம்டு வேல்யூ ஆஃப் சேல் கன்சிடரேஷன் அப்படின்லாம் இருக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ஸில் இங்கே கொண்டு வராங்க. 1% of the sale consideration is to be deducted as TDS. Sale consideration, actual sale consideration or stamp duty value, whichever is higher will be deducted. ஓகேப்பா, அதை வச்சு தான் நீங்கள் calculate பண்ணுறது மாதிரி இருக்கும். எஸ், now what is the threshold limit? Threshold limit அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 lakhs or more. Again third point நம்ம பார்க்குறோம். 50 lakhs or more. The 50 lakhs அப்படின்னு சொல்லும்போது it is aggregate for all buyers. It is aggregate for all buyers. இதுக்கு ப்ரீவியஸ் இயர்ல பார்த்தீங்கன்னா கோ ஓனர்ஸ், இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டியை 2 பேர் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, 25 lakhs அப்படின்னா இந்த TDS செக்ஷன் வந்து அப்ளை ஆகாது. பட் இந்த ஃபினான்ஷியல் இயர்லேருந்து ப்ரீவியஸ் இயர்லேருந்து என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் அக்ரிகேட் போட்டிக்கோங்க. எஸ், if the value of that land and building, yes, immovable property building 50 lakhs or more இருந்துச்சுன்னா நீங்கள் TDS டிடெக்ட் பண்ணணும், irrespective of the portion for each party. ஈச் பார்ட்டியோட போர்ஷன் நான் கேட்கலன்னா அக்ரிகேட்டாக கேட்குறேன். அக்ரிகேட் 50 lakhs or more வந்துச்சுன்னா 1% நீங்கள் வந்து TDS வந்து டிடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. ஓகே, ஸோ 194IA வெரி வெரி இம்பார்ட்டன்ட் செக்ஷன். நெக்ஸ்ட் 194IB, பேமெண்ட் ஆஃப் ரெண்ட் for individuals and HUF. Okay, now இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பேமெண்ட் ஆஃப் ரெண்ட் 194I வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். அந்த 194I அப்ளிகபிலிட்டி என்ன? இஃப் யூர் an individual or a HUF, you must have a business turnover of exceeding 1 crore or professional income exceeding 50 lakhs. இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு 194I வந்து அட்ராக்ட் ஆகும். கரெக்டாப்பா? Now இதனால என்ன ஆயிரும், சின்ன பார்ட்டிஸ் வந்து சம்டைம்ஸ் ஹெவி ரெண்ட் பே பண்ணுவாங்க, அவங்க வந்து TDS டிடெக்ட் பண்ணாமல் பே பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த பார்ட்டிஸையும் உள்ள கவர் பண்ணுறதுக்காண்டி 194IB வந்து உங்களுக்கு டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. 194IB வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இட் சேஸ் தட் this section is applicable to individual or HUF other than whose total income exceeds 1 crore or professional income exceeds rupees 50 lakhs. உங்களோட business turnover 1 crore exceed ஆகலை அண்ட் உங்களோட ப்ரொஃபஷனல் இன்கம் doesn't exceed 50 lakhs அப்படின்னு இருக்கும்போதுனா then 194IB will be applicable to you. 194IB will be applicable to you provided threshold limit இருக்கு பார்த்துக்கலாம். threshold limit என்னன்னா, if you make a payment of rent to a landlord of amount exceeding 50,000 or more, 50,000 or more நீங்கள் வந்து TDS வந்து 50,000 or more நீங்கள் அமௌண்ட் வந்து டிடெக்ட் பண்ணுறீங்க பே பண்ணுறீங்க அப்படின்னு இருக்கும்போது then you will have to deduct TDS. Yes, TDS percentage பார்த்தீங்கன்னா 2% TDS is to be deducted before making a payment. And இதில் என்ன பாயிண்ட்னாங்கம்மா, this 2% TDS is to be deducted only in the last month. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஏப்ரல் டு மார்ச் வரைக்கும் நீங்கள் டிசைட் பண்ணிட்டு இருக்கீங்க, 50,000க்கு மேலே பே பண்ணுறீங்கன்னா லாஸ்ட் மந்தில் மட்டும் நீங்கள் வந்து TDS டிடெக்ட் பண்ணி பே பண்ணால் போதும். எஸ், ஆர்
the last month in which you are residing in that particular place. For example, நீங்கள் மார்ச்சுக்கு முன்னாடி ஃபெப்ரவரியில வந்து வெக்கேட் பண்ணிட்டு போறீங்க அப்படின்னு இருக்கும்போது ஃபெப்ரவரி மந்த் நீங்கள் ரெண்ட் பே பண்ணும்போது நீங்கள் டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து பே பண்ணணும். அண்ட் டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணும்போது யூ ஹவ் டு கேல்குலேட் ஃபார் தி என்டையர் ஃபினான்ஷியல் இயர். எஸ், என்டையர் ஃபினான்ஷியல் இயருக்கு கேல்குலேட் பண்ணி 2% வந்து நீங்கள் டிடெக்ட் பண்ணி நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். Now, what important point that you must remember is that இந்த 194IBக்கு வந்து நீங்கள் டேன் வந்து ரெக்யர்மெண்ட் இல்லைப்பா. தெர் இஸ் நோ நீட் ஃபார் ரெக்யர்மெண்ட் ஆஃப் எனி டேன் எல்லாமே நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ 194IBக்கும் சரி 194IA சரி டேன் ரெக்யர்மெண்ட் வந்து நாட் நெசசரி. எஸ், நீங்கள் மென்ஷன் பண்ணியிருப்போம் பேமெண்ட் இஸ் டு பி டன் at the time of credit of rent for the last month or the last month of tenancy if the property is vacated during the previous year. So important point, please do remember it. Adutha section 194J, TDS on fees for professional services, technical services, royalty, director's remuneration and non-compete fees. 5 headings varum. Romba important ana section 194J. Again pathingalaangpa, please remember Sihaj or 194C முடிஞ்சது, 194A, H, I எல்லாமே முடிஞ்சாச்சு. Now we have J, 194J. So 194J को same applicability for individual and HUF, AOP, BOI and for others. Yes ma'am. So இப்போ next வந்து threshold limit and TDS rates பார்க்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது அண்ட் ரொம்ப ஈஸி. as a professional கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இது எல்லாமே. எஸ், ஒன்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு அடுத்தது உங்கள் கிளைண்ட்ஸ் நீங்கள் ஃபீஸ் சார்ஜ் பண்ணும்போது இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணி தருவாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஃபைன். ஸோ லெட்ஸ் டாக் அபவுட் தி டிடிஎஸ் ரேட்ஸ் அண்ட் த்ரெஷோல்ட். ஃபர்ஸ்ட் ஒன், ஃபீ ஃபார் எனி ப்ரொஃபஷனல் சர்வீசஸ். ப்ரொஃபஷனல் சர்வீசஸ்க்கு வந்து இந்த டிடிஎஸ் ரேட் இஸ் 10%. டிடிஎஸ் ரேட் இஸ் 10%, whereas the threshold limit is 50,000 rupees. இப்போ இந்த செக்ஷன்ல மட்டும்தான் உங்களுக்கு 5 பாயிண்ட்ஸ் இருக்குமா. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொஃபஷனல் சர்வீசஸ், டெக்னிக்கல் சர்வீசஸ், ராயல்டி, நான் காம்பீட் ஃபீஸ் அண்ட் டாக்டர்ஸ் ரெம்யூனரேஷன் other than those covered in the section 192. So இதுல each and அஞ்சு செக்ஷன்ஸ்க்கும் each has a separate threshold limit உங்களுக்கு இருக்குது. So please keep that in mind. Okay, இந்த fee for professional services TDS எவ்வளோ 10%, threshold limit எவ்வளோப்பா separate 10,000 is applicable for you. Okay, next fee for technical services. If it's an FTS, fee for technical services, இதுல ரெண்டா டிவைட் பண்ணிருக்காங்க, not being in the nature of professional services and being in the nature of professional services அப்படின்னு. இது உங்களுக்கு எக்ஸாம்ல மோஸ்ட்லி டிவைட் பண்ணி கொடுத்துருவாங்க. If it is not in the professional services nature அப்படின்னா உங்களுக்கு 2% வந்து TDS பிடிப்பாங்க and threshold limit is a separate 50,000. There's a separate 50,000 threshold limit, TDS percentage 2%. Okay, and now in case if it's a professional services, அதே இது ப்ரீவியஸா நீங்க பார்த்தது 10% உங்களுக்கு வரும், 50,000 rupees threshold limit. Okay, so please keep this in mind. உங்களுக்கு எக்ஸாம்ல மோஸ்ட்லி இந்த ஃபர்ஸ்ட் ஒன் தான் இப்போ வரைக்கும் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், ராயல்டி. ஸோ ராயல்டி இஸ் பெய்ட். இப்போ ராயல்டிக்கு வந்து TDS percentage 10%, threshold limit separate 50,000, separate threshold limit of 50,000 is applicable. Non-compete fees. So non-compete fees same 10% TDS rate, separate threshold limit of 50,000, separate threshold limit of 50,000. Then the last one, any remuneration which is paid to a director other than those covered under section 192. And 192க்கு தனி இது பார்த்துட்டோம். ஃபர்ஸ்டே நம்ம அதான் பார்த்தோம், salary அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ other than those covered under section 192, நீங்க டைரக்டருக்கு ஏதாவது ரெமியூனரேஷன் பே பண்றீங்களா? மோஸ்ட்லி இந்த டாக்டர்ஸ் சிட்டிங் ஃபீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டாக்டர்ஸ் சிட்டிங் ஃபீஸ். ஸோ இது வந்துச்சுன்னா இது IFOSல வந்து நீங்க காமிப்பீங்க. IFOSல taxable ஆகும் and IFOSல taxable ஆகி it will be TDS வந்து 10% வந்து உங்களுக்கு TDS டிடெக்ட் பண்ணுவாங்க. very important point is that அவங்களுக்கு threshold limit is nil. TDS percentage is 10%, however threshold limit is nil. So irrespective of the limit you have to detect TDS. For example, example வந்து doctor's remuneration other than those corner section 192 or doctor's sitting fees 5,000 rupees அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க TDS டிடெக்ட் பண்ணணுமா? எஸ், TDS டிடெக்ட் பண்ணா எவ்வளோ பர்சன்டேஜ்? 10% டிடெக்ட் பண்ணணும். 5,000ல 10% TDS டிடெக்ட் பண்ணிருங்க. very important point. எக்ஸாம்ல டேரக்டா கொடுக்க மாட்டாங்க, நீங்க தான் இது புரிஞ்சு எழுதிக்கணும். ப்ளீஸ் பி கேர்ஃபுல். எஸ், ஸோ okay, so easy way to remember this என்னன்னா 194Jல நார்மலா threshold limit எவ்வளவுமா? 50,000. 5 என்ன இருக்குது. For each of these you have a separate threshold limit.
however director setting fees அதுக்கு threshold limit கிடையாது. So nil amount irrespective of the amount you have to deduct TDS. இது ஒன்று. TDS rates வந்து பாத்தீங்கன்னா general TDS rate is 10%. எவ்வளவுப்பா? 10% is the TDS rate. However, in case of technical services, இதுக்கு மட்டும் 2% கொடுத்திருப்பாங்க if it is not in the nature of professional service. Now, இதுல கொஞ்சம் add-ons, additional points. If any royalty is paid for sale, distribution or exhibition of cinematographic films, then இதுக்கு TDS வந்து 2%. TDS is to be paid at 2%. And then next one, if a payee is engaged in the business of operation of call centers, so call center businessல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பேமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து 2% TDS டிரெக்ட் பண்ணா போலாம். இது எல்லாமே சின்ன சின்ன MCQ கேசஸ் பா. ஸோ ப்ளீஸ் டூ ரிமெம்பர் இட். ஸோ ராயல்ட்டியில் 2 எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குது. சேல், டிஸ்ட்ரிபியூஷன், எக்ஸிபிஷன் ஆஃப் சினிமாட்டோகிராஃபிக் ஃபிலிம்ஸ் 2% TDS. அண்ட் தென் இன் கேஸ் ஆஃப் கால் சென்டர் இவங்களுக்கு நீங்க பே பண்றீங்க அப்படின்னு இருக்கும் போதுனா 2% TDS is to be deducted. Please remember it. Then next one, section 194K, income from units other than in the nature of capital gains. So 194K income from units அப்படினு நம்ம சொல்லிக்கலாம். So this is same as 194. Dividend income நீங்க படிச்ச section same as that. நீங்க 194K ல பண்றோம். So threshold limit பாத்தீங்கன்னா exceeding 10,000 rupees and TDS is 10%. TDS is 10%. So please group and learn. உங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியா இருக்கும். For example 194A, 193, 194K. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிமிலர் பாயிண்ட்ஸ், ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சேமாக இருக்கும், ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். எஸ். நெக்ஸ்ட் ஒன் 194LA, acquisition of immovable property other than agricultural land. Compulsory acquisition of immovable property 194LA. So if a government acquires a property and provides you certain compensation, அதுக்கு வந்து TDS வந்து நீங்க டிடெக்ட் பண்ணுவாங்க. So what is the amount of TDS அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10% is the TDS rate. TDS rate is 10%. Threshold limit if the amount exceeds rupees 5 lakh. Yes, 5 lakhs is the threshold limit. TDS percentage வந்து 10%. So 194LA. See, this is very important. We might think that this is a இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்பாங்க. You would not believe இது வந்து எக்ஸாம்ல n number of times கேட்டிருக்காங்க 194LA. So please be careful. இது நாட் இம்பார்ட்டன்ட்னு நினைச்சிட்டு போறாதீங்க. தயவு செஞ்சு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 194LA threshold limit வந்து 5 lakhs, TDS percentage வந்து 10%. ஓகேப்பா. Yes. The next section 194M. Now this section is little different when compared with all other sections. So in the section la enna solranga, if you are not covered under 194C, 194H or 194J, neenga 194C contract, 194J professional services, 194H commission, இந்த மூணு செக்ஷனை நீங்க கவர் ஆகல, but still if you make any payment to a contractor, to a broker or to a professional in excess of rupees 50 lakhs, then this section will be applicable அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா இப்போ 194C, 194H, 194Jல வந்து இருந்தீங்கன்னா ஆப்வியஸா நீங்க TDS டிடெக்ட் பண்ணிருப்பீங்க. இஃப் யூ மேக் எனி பேமெண்ட் டு எனி பர்சன்ஸ், நீங்க வந்து TDS வந்து டிடெக்ட் பண்ணிருப்பீங்க. Now you are not covered under those category. For example, because நீங்க உங்களோட business வந்து 1 crore லிமிட் தாண்டல or profession 50 lakhs இன்கம் தாண்டல அப்படின்னா இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் மூணு செக்ஷன்ஸ்மே அப்ளை ஆகாது. ஆனா நீங்க வந்து எக்ஸ்பென்சஸ் நிறைய பண்ணிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஹவ் மேட் அ பேமெண்ட் டு அ கான்ட்ராக்டர் 1 crore பேமெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்றது வந்து இட்ஸ் a huge payment to a contractor. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க 194M வந்து நீங்க TDS டிடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. எஸ். ஸோ திஸ் 194 section 194M is basically done to cover those people who are left out. நிறைய பர்சன்ஸ் லெஃப்ட் அவுட் ஆனவங்க எல்லாத்தையுமே கவர் பண்றதுக்கு 194M வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்கப்பா. ஸோ யூ ஆர் மேக்கிங் எனி பேமெண்ட் டு அ contractor, to a broker or to a professional in excess of 50 lakhs in a financial year, then you have to deduct TDS under section 194M. ரொம்ப important. TDS rate is 2%. TDS rate is 2%. Okay. The next section 194N, TDS on withdrawal of cash. Yes. So நீங்க வந்து பேங்க்ல அமௌண்ட் டெபாசிட் பண்ணிடுறீங்க. டெபாசிட் பண்ணிட்டு நீங்க திருப்பி வித்ட்ரா பண்ணும்போது அதுக்கு வந்து TDS வந்து டிடெக்ட் பண்றாங்கம்மா.
Yes, so there are different scenarios. So who will detect the TDS அப்படின்னு சொல்லும் போதுனா, it is a banking company or a cooperative society engaged in the business of banking and post office. இதெல்லாம் எங்கேயும் நம்ம பார்த்துருக்கோமே, எங்கே பார்த்தோம்? 194A பார்த்தோம். சேம் கேட்டகரி ஆஃப் பீப்புள். எஸ், ஸோ இவங்க வந்து பேங்க், இப்போ நீங்கள் பேங்க்கில் டெபாசிட் பண்ணிருக்கீங்க, அமௌண்ட்டை கேஷை டெபாசிட் பண்ணிக்கிங்க, நான் யூ ஆர் வித்ட்ராயிங் இட் இன் கேஷ். நீங்கள் கேஷ் வித்ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு டிடிஎஸ் டிரெக்ட் பண்ணுவாங்க அண்டர் செக்ஷன் 194N. Now, what is the threshold limit and what is the TDS rates? Yes. So, before that, there is a question that you must ask the individual. And the person கிட்ட நீங்க என்ன கேட்கணும்னா, whether you have filed your return of income. நீங்க உங்களோட return of income வந்து ஃபைல் பண்ணிருக்கீங்களா? எந்த செக்ஷன் கீழே? 139 subsection 1 ரிட்டர்ன் ஃபைலிங் செக்ஷன்ல பார்த்தோம். 139 subsection 1 நார்மல் ரிட்டர்ன் ஃபைலிங். நீங்க வந்து டியூ டேட்க்கு முன்னாடி வந்து நீங்க ஃபைல் பண்ணிட்டீங்க, பிலேட்டட் ரிட்டர்ன் இல்ல, அப்டேட்டட் ரிட்டர்ன் இல்ல. 139 subsection 1 நீங்க வந்து within the due date ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. For all 3 preceding previous years, all 3 previous year immediately preceding the previous year அப்படின்னா all 3 preceding previous year. Now let's say that உங்களோட previous year 25-26 அப்படின்னு இருக்கும் போதுனா, இதுக்கு முன்னாடி இருக்க 3 previous years வந்து எடுத்துக்கோங்க. For all 3 previous years நீங்க என்ன பண்ணிருக்கணும்? 139 subsection 1ல within the due date ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிருக்கீங்களான்னு கேட்கறாங்க. ஐடி ரிட்டர்ன் within the due date கண்டினியூஸா 3 preceding yearsக்கு ஃபைல் பண்ணிருக்கீங்களா? கண்டினியூஸ் பா, that is why I have put all the 3 preceding previous years. ஸோ எல்லா ப்ரீவியஸ் இயர்க்கும் நீங்க ஃபைல் பண்ணிருக்கீங்க, எஸ் அப்படின்னா ஒரு கண்டிஷன், நோ அப்படின்னா உங்களுக்கு வேற கண்டிஷன் வந்து அப்ளை ஆகுது. சப்போஸ் யூ ஆர் அ ரெகுலர் ஃபைலர், எல்லா வருஷமும் கரெக்டா நீங்க ப்ராப்பரா டியூ டேட்குள்ள ஃபைல் பண்ணிடுறீங்க அப்படின்னா யூ ஆர் அன் எஸ் கேட்டகரி. நீங்க லெஃப்ட் சைட்ல வந்தீங்கன்னா எஸ். இஃப் இப்போ இந்த கேஸ்க்கு உங்களுக்கு threshold லிமிட் பாத்தீங்கன்னா, if the aggregate amount withdrawn, நீங்க 1 financial yearல எவ்வளோ அக்ரிகேட்டா withdraw பண்ணிருக்கீங்க, up to 1 crore வரைக்கும் நீங்க withdraw பண்றதுக்கு TDS கிடையாது. There is no TDS. So you are a regular filer of income tax for all the 3 preceding years நீங்க ஃபைல் பண்ணிருக்கீங்க. up to 1 crore வரைக்கும் நீங்க வந்து cash withdrawal பண்ணிருக்கீங்கன்னா TDS கிடையாது. However, if you are withdrawing in excess of 1 crore, exceeds 1 crore withdrawal பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எக்ஸஸ்க்கு 2% TDS பிடிப்பாங்க. என்னமா எக்ஸஸ் அமௌண்ட்க்கு 2% உங்களுக்கு TDS பிடிப்பாங்க. This is the case if you have filed for all the 3 preceding previous years. Now, if you have not filed the return of income for any one of the 3 preceding previous years, 3 preceding previous yearsல ஏதாவது 1 yearக்கே நீங்க return of income ஃபைல் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வேற threshold limit வருது. What is the threshold limit? Up to 20 lakhs no TDS. நீங்க cash withdraw பண்ணிக்கலாம். 20 lakhs வரைக்கும் TDS கிடையாது. Yes. Now if your amount exceeds 20 lakhs up to 1 crore, 20 lakhs up to 1 crore, then 2% TDS. எவ்வளவு percentage பா? 2% TDS. 20 lakhs to 1 crore 2% TDS இருக்குது. Now if it exceeds 1 crore, 1 crore exceed ஆகுது அப்படின்னு இருக்கும்போதுனா 5% TDS will be provided. Yes. So please be very careful. ரொம்ப இம்பார்ட்டன்டான செக்ஷன், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆல் த 3 preceding previous return of income ஃபைல் பண்ணிருக்கீங்களான்னு ஐ ரொம்ப they asking questions on this particular point alone. இந்த 3 preceding previous வச்சே நிறைய questions கேட்குறாங்க, MCQஸும் சரி questionsம் சரிங்கம்மா. ஸோ கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க, மிஸ்டேக்ஸ் பண்ணிடக்கூடாது. எஸ். Now இந்த aggregate amount அப்படின்னு சொல்லும்போது this aggregate amount is to be done for each bank wise. Yes, I have mentioned here the aggregate amount is to be calculated for each bank. For example, I have a bank account in HDFC. Yes, அதுல 2 பிரான்ச்ல இருக்குது. Let's say ஒன்னு கோயம்புத்தூர்ல இருக்குது, ஒன்னு பெங்களூர்ல இருக்குது அப்படின்னு. அப்போ இந்த பேங்க்ல மல்டிபிள் பிரான்ச்சஸ் இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை, பிகாஸ் they generally follow core banking system. அப்படி CBS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் இருக்குது. ஸோ எந்த பிரான்ச்ல இருந்தாலும் நான் விட்ரா பண்ணாலும் அதோட இன்ஃபர்மேஷன் ஹெட் ஆஃபீஸ்க்கு தெரியும். ஸோ தட் வில் பி ஃபைன். பட் the amount that is withdrawn from HDFC bank will not be known to SBI bank. Let's say எனக்கு SBI bankல ஒரு அக்கௌண்ட் இருக்குது, HDFCல ஒரு அக்கௌண்ட் இருக்குது. நான் HDFCல வித்ட்ரா பண்றது SBIக்கு தெரியுமா? தெரியாது. SBIல வித்ட்ரா பண்றது HDFCக்கு தெரியுமா? தெரியாது. ஸோ அவங்களால அக்ரிகேட் அமௌண்ட்ஸ் கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ ஒரு பேங்க்ல வந்து நான் அக்ரிகேட் அமௌண்ட்ஸ் தான் எடுத்துக்க முடியும். மல்டிபிள் பிரான்ச்சஸ் ஆர் ஃபைன், பட் மல்டிபிள் பேங்க் will not be possible. You cannot get the information. As of now வரைக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்காதனால இந்த செக்ஷன்ல இப்படி இருக்குது. எஸ்.
ஸோ இதுவும் எக்ஸாம் ஓரியன்ட் பாயிண்ட்ஸ் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்கம்மா. நெக்ஸ்ட் செக்ஷன் 194P, pension along with interest on bank account, section 194P. Now this section is applicable only to specified senior citizen. Only to a specified senior citizen. Pay, the person who is receiving the income should be a specified senior citizen. Now who is a specified senior citizen? He should be a resident in India, resident and 75 or more years of age. 75 or more years age இருக்கணும், ரெசிடென்டா இருக்கணும் இந்தியாவில், and then he should have pension income. என்ன இன்கம் இருக்கணும்? pension income இருக்கணும், and no other income except interest income. பென்ஷன் இன்கம் இருக்கலாம், இன்ட்ரெஸ்ட் இன்கம் இருக்கலாம். அந்த இன்ட்ரெஸ்ட் இன்கமும் பென்ஷன் இன்கமும் என்ன ஆகணும்? இதே பேங்க் அக்கௌண்ட், ஒரே பேங்க் அக்கௌண்ட்ல வந்து deposit ஆயிரணும். Okay, pension income is received in the same bank account. Interest income is also received in the same bank account. Yes, it's from an account maintained by such individual in the same specified bank. Yes, and he should furnish a declaration to the specified bank. So in the cases ellame satisfy aachana, that means he is a specified senior citizen, 75 or more, resident ah irukanum, pension income and interest income மட்டும் தான் earn பண்ணணும், no other income, and declaration அவர் கொடுக்கணும். யார்கிட்ட இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவார்? பேங்க் கிட்ட ப்ரொவைட் பண்ணுவார். எந்த பேங்க் அக்கௌண்ட்ல பேங்க்ல அவருக்கு அக்கௌண்ட் இருக்குதோ அந்த பேங்க்ல வந்து he will provide these informations and the bank will collect these informations and in return the bank will file his return of income. Return of income பேங்கே ஃபைல் பண்ணிடுவாங்க. they will deduct the TDS, அவரோட டோட்டல் இன்கம் கால்குலேட் பண்ணிட்டு TDS deduct பண்ணி அவங்க return of income file பண்ணிடுவாங்க. because if you see person's age is more 75 years or more, ரொம்ப aged person, அவர்கிட்ட போய் நம்ம கம்ப்ளைண்ட்ஸ் ஆங்கிள் திணிக்க முடியாது. யூ cannot ask him, சார் நீங்க ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ஃபைல் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்க முடியுமா? அவரே பாவம் வயசானவர், ஸோ அவர்கிட்ட போய் நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ அந்த கேசஸ்காண்டி என்ன பண்றாங்க, இந்த செக்ஷனை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. செக்ஷன் 194P வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. then யார் இந்த செக்ஷன் யூஸ் பண்ணி ஃபைல் பண்ணுவா? the bank will generally file the return of income. yes, section 194P, and they will deduct the TDS only if the amount exceeds the basic exemption limit. obviously we know this, and threshold limit தான் இது. TDS rates எல்லாம் எதுவுமே இல்லை, because that depends upon the total income. total income என்ன இருக்குதோ, so entire amount-ம் அவங்க வந்து entire tax liability-யும் வந்து அவங்க TDS deduct பண்ணிப்பாங்க. yes, next one 194Q, very important section, purchase of goods. now இப்போ வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னாங்கம்மா நிறைய செக்ஷன்ஸ் நம்ம படிச்சிருப்போம். எல்லா செக்ஷன்ஸுமே வந்து it was related to services, எல்லாமே related to services, and now this section 194Q is related to purchase of goods. ஓகேப்பா, purchase of goods related ஆன ஒரே செக்ஷன் இப்போ நீங்க படிக்க போறீங்க 194Q அப்படின்னு சொல்லிட்டு. now இந்த செக்ஷனுக்கு there is an applicability, important, இந்த செக்ஷனுக்கு there is an applicability. ஸோ applicability என்னன்னா, this is different. மீதி இருக்கிறது சிஹாஜ் ஆர்ல பார்த்தீங்கன்னா இந்த 194Q வரல, this is separate applicability. அந்த 6 செக்ஷன்ஸ்க்கும் செப்பரேட் applicability இருக்குது. ஸோ keep that in mind. now 194Q what is applicability? it is TDS is to be deducted by the buyer who is responsible for buying purchase of goods. okay, buyer na யாருன்னா whose sales or turnover business exceeds rupees 10 crore. அவரோட டர்ன் ஓவர் வந்து 10 crore மேல இருக்கணும். எந்த ஃபினான்ஷியல் இயரோடது? immediately preceding the financial year in which the goods purchase of goods is carried out. அதாவது சிம்பிள் பர்சன், உங்களோட ப்ரீவியஸ் இயர் 25-26, go to the preceding previous year 24-25, previous year 24-25 ல what is this turnover? if the turnover exceeds rupees 10 crore, then inga 194Q will be applicable. 194Q will be applicable. Very simple. so நீங்க preceding previous yearல உங்களோட turnover எவ்வளோ exceeds 1 crore, அப்போனா இந்த previous yearல உங்களுக்கு TDS 194Q வந்து அப்ளை ஆகும், provided இந்த threshold limit நீங்க வந்து satisfy பண்றீங்க அப்படின்னா, threshold limitக்கு மேல நீங்க goods வந்து purchase பண்றீங்க அப்படின்னா. okay, now what is the threshold limit? very important. if the threshold limit is rupees 50 lakhs in a financial year, so ஒரு பர்டிகுலர் பர்சன் கிட்ட இருந்து நீங்க 50 lakhsக்கு மேல குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 194Q வந்து அட்ராக்ட் ஆகும். ஓகேப்பா,
So purchase goods from a single supplier in amount exceeding 50 lakhs. TDS under section 194Q will apply. Important point. என்னன்னா rate of TDS எவ்வளோ 0.1%. 0.1% of sum exceeding rupees 50 lakhs. 50 lakhsக்கு தாண்டி வர்ற அமௌண்ட்டுக்கு மட்டும்தான் வந்து 0.1% வந்து TDS டிடெக்ட் பண்ணணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ப்ளீஸ் டூ லிசன். லெட்ஸ் சே தட் purchased goods from X for rupees 80 lakhs க்கு purchase பண்ணிருக்கீங்க in previous year 25-26. இப்போ இதுக்கு வந்து 194Q வந்து அப்ளை ஆகும். Let's assume that applicability condition is satisfied. இப்போ எவ்வளவுனா 80 lakhsல you have 50 lakhs exemption and remaining 30 lakhs க்கு நீங்க 0.1% TDS டிடெக்ட் பண்ணா போதும். Very very important. And similarly same situation, he has purchased goods from Y. Y ல 70 lakhs க்கு purchase பண்ணிருக்காங்க அப்படின்னா அங்கேயும் 70 lakhs minus 50 lakhs 20 lakhsல 0.1% தான் நீங்க டிடெக்ட் பண்ணுவீங்க. போத் சைமல்டேனியஸா நீங்க பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலும் சேம் தான். ஃபார் ஈச் சப்ளையர் உங்களுக்கு அந்த 50 lakhs வந்து எக்ஸம்ஷன் இருக்குது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ப்ளீஸ் டு நாட் ஃபர்கெட் இட். வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்த அமௌண்ட் எல்லாமே வந்து மோஸ்ட்லி டாக்ஸபிள் வேல்யூஸ்ல தான் உங்களுக்கு வரும். நீங்க ஐஜி லெட்ஸ் சே சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி, ஸோ ஜிஎஸ்டி அமௌண்ட்ஸ்ல வந்து நீங்க வந்து TDS நீங்க ஜெனரலாவே பிடிக்க மாட்டீங்க unless and until if the amount is given as an advance கொடுத்திருக்கு அப்படின்னா you will not be able to differentiate it whether taxable value, invoice value உங்களுக்கு segregate பண்ண முடியாது. அப்ப entire advance amount நீங்க வந்து 0.1% TDS நீங்க டிடெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, so very important section 194Q. please do remember it. Next section 194R. yes, 194R is deduction of TDS for any benefit or perquisite which is received on account of any business or profession. ஒரு business or profession நீங்க பண்றதுனால உங்களுக்கு ஏதாவது benefit or perquisites வந்திருக்கு அப்படின்னா and the value of that perquisite exceeds rupees 20,000, threshold limit பாத்தீங்கன்னா exceeds rupees 20,000, then TDS will be applicable. TDS rate எவ்வளோ 10%. threshold limit exceeds 20,000 in the financial year, monetary value exceeds rupees 20,000 in the financial year, and threshold TDS rate வந்து 10%. Now again Sihaj R 194R ஓட applicabilityயும் இருக்குது same as 194C, 194I, H, A, J, so same applicability தான். ஓகேப்பா, so please keep that in mind. Next one, section 194T. This section is newly introduced by financial year தான் உங்களுக்கு introduce ஆயிருக்கு. யார் டிடெக்ட் பண்ணணும்? TDS is to be deducted by every firm. பார்ட்னர்ஷிப் firm வந்து TDS டிடெக்ட் பண்ணணும். எப்போ டிடெக்ட் பண்ணுவாங்கன்னா before making any payment to a partner for any remuneration. Partners remuneration pay பண்றதுக்கு முன்னாடி the firm must deduct TDS under section 194T. if the payer is a firmக்கு மட்டும்தான் இந்த செக்ஷன் 194T வந்து டிடெக்ட் பண்ணணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஐ திங்க் செக்ஷன் 40V பிஜிபிபியில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ரெம்யூனரேஷன் பே டு பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு 12% இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், அதுக்கப்புறம் வந்து சேலரிக்கு வந்து உங்களுக்கு லிமிட்ஸ் இருக்குது அப் டு 6 lakhs, மோர் than 6 lakhs அப்படின்னு சொல்லிட்டு பர்சன்டேஜ் பேஸ் கேல்குலேட் பண்ணுவீங்க. ஸோ அந்த கேல்குலேஷன்ஸ் எனி சேலரி, ரெம்யூனரேஷன், கமிஷன் ஒரு இன்ட்ரெஸ்ட் டு அ பார்ட்னர் விச் இஸ் பெய்ட் பை அ ஃபர்ம். அப்போ 10% TDS டிடெக்ட் பண்ணணும். TDS rate is 10% if the aggregate of the payment exceeds rupees 20,000 in a financial year. So ஒரு பார்ட்னருக்கு 20,000க்கு மேல ஒரு financial yearல நீங்க பேமெண்ட் பண்றீங்க அப்படின்னா 10% TDS டிடெக்ட் பண்ணணும். This is a newly introduced section. Please do remember it. Probably examsல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். Yes. So இப்போ இது எல்லாமே பாத்தீங்கன்னா TDS sections. So like I told you, please go in a particular order. Orderல போயிங்கன்னா மட்டும்தான் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். So let's quickly go for the section numbers மட்டும் டக்கு டக்குன்னு நம்ம பார்த்துடலாம். பார்த்துட்டு we'll go to TDS sections. Yes. First we started with 192 salary. Second 192A premature withdrawal of employees provident fund. Then 193 interest on securities. 194A interest other than interest on securities. 194 நடுவில் வந்துச்சு டிவிடெண்ட். எஸ்,
And then casual incomes 194B, 194BA, 194BB, yes, and then 194C contract. Then insurance commissions poiklam, commissions, insurance commission 194D, commission on sale of lottery 194H, sorry, 190, commission on sale of lottery tickets 194G, commission on brokerage 194H, yes. Then 194DA, income from proceeds from life insurance. Then 194I, rent, 194IA, 194IB, rent vanduchu. IA is for payment of transfer of any immovable properties. 194IB, rent. Other than those, 194I la cover ஆகாதது எல்லாமே வந்து 194IB la cover ஆச்சு. Yes. Next 194J, professional services, technical services, royalty, non-compete fees and directors remuneration. 194J. அடுத்தது 194K, income from units. 194LA, important நான் சொல்லிருந்தேன், compulsory acquisition of immovable property. Yes. Then 194M, 194C, 194G, 194H la cover ஆகாத sections வந்து parties வந்து you make more than 50 lakhs payment. 194M la cover ஆகும். 194N, withdrawal of cash withdrawal இல்ல உங்களுக்கு TDS direct பண்றாங்க. And then 194P, pension fund, pension amount. 194Q, purchase of goods. And then 194R, any value of any benefit or perquisites exceeding 20,000, 10% TDS. 194R முடிச்சது. 194T கடைசி section for firm. Yes. So இதெல்லாமே தான் TDS ஆன செக்ஷன்ஸ். ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஒரு நோட்டில் எழுதி வச்சுருந்தீங்க, கடைசி பேஜில் எழுதி வச்சுக்கோங்க. செக்ஷன்ஸ் அண்ட் த நேம், த்ரெஷோல்ட் லிமிட், TDS செக்ஷன்ஸ், இது TDS ரேட்ஸ். ஸோ இது மட்டும் நீங்கள் எழுதி வச்சுருந்தீங்கனால மோர் தென் சஃபிஷியன்ட்மாக ஈஸியாக நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு ஒர்க்கை பார்த்துட்டு போங்க. 100% இதுலேருந்து உங்களுக்கு வெஸ்டன் கேட்பாங்க. 4 to 7 marks. You would not believe. You write the correct sections, you write the correct explanations, you will get full marks. Full marks உங்களுக்கு கிடைக்கும். Please do not worry. ரிவைஸ் பண்ணும்போதும் ஒரு 2-3 days இருந்துச்சுன்னா 5 செக்ஷன்ஸாக ரிவைஸ் பண்ணுங்க. அண்ட் எக்ஸாம் டேக்கு முன்னாடி என்டையராக ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. ஜஸ்ட் ப்ளீஸ் கீப் திஸ் ஃபார்மேட். இட் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. நெக்ஸ்ட் TCS பற்றி பார்க்குறோம்மா. டாக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ். நான் TDS அப்படின்னு சொல்லும்போது டாக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ். நீங்கள் உங்களோட வேல்யூவில் இருந்து பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அமௌண்ட்டை டிடெக்ட் பண்ணிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க. தட் இஸ் டாக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ். தட் இஸ் டு பி டிடக்டட் பை தி பையர். TCS அப்படின்னு சொல்லும்போது it is to be collected. யார் கலெக்ட் பண்ணுவா? seller will collect the amount. So it is to be collected from the seller point of view. Seller is to collect that amount. Now let's say we have a taxable value 1000 rupees. Let's say GST, IGST இருக்குது 18% அப்படின்னு சொல்லி வைக்கலாம். 180 இருக்குது. Plus TCS. let's take 1%. இப்போ 1% அப்படின்னு சொன்னா எதுல கால்குலேட் பண்ணணும்னா 1% of 1000ல கால்குலேட் பண்ணணும், which is 10 rupees. அப்போ 1190. I have to add it. Please do not minus it. I have to add it and this will be my invoice value. 1190 I will have to collect from the buyer கிட்ட இருந்து நான் வந்து என்டையர் அமௌண்ட் 1190 நான் கலெக்ட் பண்ணுவோம். TCS is always to be added, TDS is to be deducted. Okay, யார் கலெக்ட் பண்ணுவா? seller will collect the amount. Yes. So few sections வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 206C ல இருந்து தான் எல்லா செக்ஷன்ஸும் ஞாபகம், எல்லா செக்ஷன்ஸும் இருக்குது. So it is little easy. Fine. TCS, sale of certain goods, 206C subsection 1. இப்போ yeah, so I have put in a particular order. Easy-ஆ உங்களுக்கு ஞாபகம் வரும். In case of sale of these particular goods, TCS is to be collected. First one, alcoholic liquor for human consumption, 1% TCS வச்சிருக்காங்க, கலெக்ட் பண்ணிக்கோ. லிக்கர் கன்சம்ஷன் ஆல்கஹால் செல் பண்ணும்போது 1% TCS வந்து நீங்க கலெக்ட் பண்ணணும். ஸ்கிராப் மினரல்ஸ், ஸ்கிராப்ஸ் அண்ட் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 1% வந்து TCS கலெக்ட் பண்ணிக்கோங்க. தென் டிம்பர் 2%. Timber or any forest produce, 2% TCS collect பண்ணிக்கோங்க. 10-day leaves na 5%. 10-day leaves அப்படின்னு சொல்லும்போதுனா this means BD, so அது basically அதோட leaves ஓட 5%. So you have 1%, you have 2% and you have 5%.
TCS will be collected. 206C subsection 1. அடுத்தது, in case of any lease or license or toll plazas, parking lots, இதுக்கு எல்லாத்துக்குமே lease or mining இதுக்கு எல்லாத்துக்குமே lease பண்றாங்க அப்படின்னா 2% வந்து நீங்க TCS டிடெக்ட் பண்ணணும். இதுவும் வந்து MCQ ரிப்பீட்டடா கேட்கிற கொஸ்டின் ரொம்ப சிம்பிள். டோல்ஸ், மைனிங்ஸ், குவாரி, பார்க்கிங் லாட்ஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே TCS to be collected at 2%. Yeah. So இதெல்லாம் ரொம்ப சிம்பிள், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 206C1F. 206C1F, sale of motor vehicle exceeding rupees 10 lakhs. Exceeding rupees 10 lakhs. So you go to a showroom, you purchase a motor vehicle exceeding rupees 10 lakhs, then they will charge you TCS. எவ்வளோ TCS charge பண்ணுவாங்க அப்படின்னா 1% TCS is to be charged on the sale consideration. Very important point. 1% on the sale consideration is to be charged. அப்போ நீங்க ஒரு 15 lakhs நீங்க ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்னா 15 lakhsல 1% வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க TCS. And important point நீங்க என்ன பார்க்கணும்னா, இந்த செக்ஷன் வந்து it will not apply between manufacturers and showrooms. That means manufacturerல இருந்து ஷோரூமுக்கு வந்து குட்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்றாங்க, கார் பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னா இந்த செக்ஷன் வந்து அப்ளை ஆகாது. அப்ப யாருக்கு சார் அப்ளை ஆகும் அப்படின்னா, ஷோரூம்ல இருந்து கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்றீங்கல்ல இவங்களுக்கு மட்டும்தான் வந்து 206C1F அப்ளை ஆகும். It will not apply in case of sale of motor vehicles by manufacturer to dealers or distributors. Dealers or distributors க்கு வந்து இந்த செக்ஷன் அப்ளை ஆகாது. ஃபைனல் என் கன்சியூமர்ஸ்க்கு மட்டும் செல் பண்ணும்போது மட்டும்தான் வந்து TCS வந்து அப்ளை ஆகும். 1% TCS to be collected in case if the sale consideration exceeds rupees 10 lakhs. And இது வந்து 10 lakhs அப்படின்னு சொல்றது வந்து for each transaction and not aggregate amount. For example, இப்போ நீங்க வந்து first half of the financial year நீங்க என்ன பண்றீங்க, ஒரு 8 lakhக்கு ஒரு கார் வாங்குறீங்க, TCS அப்ளை ஆகுமா? அப்ளை ஆகாது. ஏன்னா சேல் கன்சிடரேஷன் 10 lakhs தாண்டல. செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர்ல கூட ஒரு கார் வாங்குறீங்க, அது ஒரு 9 lakhsக்கு ஒரு கார் வாங்குறீங்க, will TCS be attracted? இங்கேயும் அட்ராக்ட் ஆகாது. சார் அக்ரிகேட்டா 10 lakhsக்கு தாண்டிடுச்சு. No, aggregate இல்ல, for each individual transaction. Again important. Okay, it is applicable to each sale. It is applicable to each sale and not to aggregate value of sale during the previous year. Not to aggregate sales, individual sales கலாத்துக்கு மட்டும்தான் வந்து உங்களுக்கு TCS வந்து applicable ஆகும் 206C1F ல. ஓகேப்பா, இம்பார்ட்டன்டான பாயிண்ட். இது எக்ஸாம்ல நிறைய டைம் டெஸ்ட் பண்ணியிருக்காங்கப்பா. தயவு செஞ்சு எழுதாம வந்துருங்க, தயவு செஞ்சு எழுதிருங்க, எழுதாம வந்துடாதீங்க. எஸ், ஓகே. நெக்ஸ்ட், இப்போ இந்த செக்ஷன்லயே they have increased the scope. They have increased the scope of this section to include few other items also. என்னென்ன other items வந்து include பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். wrist watch. So wrist watch, art pieces, antiques, paintings, sculptures, இதெல்லாமே, coin and stamp, boat, rowing boat, canoe, helicopter, yacht, sunglasses, handbags, purse, shoes, sports wears, home theater system, any horse racing or for polo. So இதெல்லாமே வந்து எக்ஸ்பென்சிவ், நீங்க வந்து லக்ஸரி ஐட்டம்ஸ் கன்சிடர் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க, 10 lakhs மேல பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா TCS will be deducted, 1% will be deducted. Yes. So இதுவும் இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் ரீசெண்டா இன்ட்ரோடியூஸ் பண்ண பாயிண்ட்ஸ். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா. So this is 206C1F section, important. And the last TCS section, 206C1G. 206C1G, this is in case of any payment for overseas tour package and any payment towards an LRS, liberalized remittance scheme ல நீங்க பேமெண்ட் பண்றீங்க, இல்ல overseas tour package வந்து பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னு இருக்கும்போதுனா 206C1G வந்து TDS உங்களுக்கு TCS வந்து அப்ளை ஆகும். ஓகே, ஃபைன். Now இதுல வந்து overseas tour package is a separate one, any payment made under LRS is a separate one. ரெண்டுமே separate. So அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ here the first one, when an amount is paid for the purchase of an overseas tour package program. இப்போ நிறைய பேர் இந்தியால இருந்து வெளிநாட்டுக்கு டிராவல் பண்றதுக்காண்டி அவுட் சைடு இந்தியாலே நிறைய டூர் ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து நீங்க பேமெண்ட் பண்றீங்க அப்படின்னு இருக்கும்போதுனா இந்த செக்ஷன்ஸ் வந்து அப்ளை ஆகும். இந்த என்டையர் செக்ஷனே பார்த்தீங்கன்னா வந்து ஃபாரின் கரன்சிஸ் அவுட்ஃப்ளோவை கம்மி பண்றதுக்காண்டி வந்த செக்ஷன்ஸ் இதெல்லாமே. ஏன்னா நீங்க இப்போ பே பண்ணும்போது நீங்க எக்ஸஸா பே பண்ணணும். அப்போ எக்ஸஸா பே பண்ணும்போது யூ வில் டெஃபினெட்லி சே இட்ஸ் மோர் காஸ்ட்லி டு யூ. ஸோ அப்போ அதை வந்து நீங்க கம்மி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கவர்மெண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த TCS வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இன்கேஸ் யூ ஆர் மேக்கிங் எனி பேமெண்ட் ஃபார் ஓவர்சீஸ் டூர் பேக்கேஜ் ப்ரோக்ராம், அவுட் சைடு இந்தியாவுக்காண்டி நீங்க வெளிநாட்டுல இருக்க டிராவல் ஏஜென்சிஸ்க்கு வந்து நீங்க பேமெண்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கு TCS வந்து
கலெக்ட் பண்ணுவாங்க. யார் கலெக்ட் பண்ணுவாங்க? பேங்க் வில் ஜெனரலி கலெக்ட். நீங்க யாருக்கு மூலமா பே பண்றீங்க, பேங்க் ஆர் எனி ஆத்தரைஸ்ட் டீலர்ஸ் மூலமா பே பண்ணுவீங்களோ தே வில் ஜெனரலி கலெக்ட் தி அமௌண்ட். இப்போ வாட் இஸ் தி TCS ரேட்? 5% till 10 lakhs. 10 lakhs வரைக்கும் உங்களுக்கு நீங்க பேமெண்ட் பண்றது 5%. ஸோ இது வந்து அக்ரிகேட் டியூரிங் த ஃபினான்ஷியல் நீங்க 10 lakhs வரைக்கும் பே பண்ணிருக்கீங்கன்னா 5% வந்து உங்களுக்கு TCS டிடெக்ட் பண்ணுவாங்க. 10 lakhsக்கு மேல நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா 20% will be deducted as TCS. So okay, 20% will be collected as TCS. ரொம்ப ரொம்ப ஹை அமௌண்ட். என்ன பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு 10 lakhs நீங்க 15 lakhs பே பண்றீங்கன்னா அதுல 20% அப்படின்னு இருக்கும்போது 3 lakhs எக்ஸ்ட்ராவா போயிடுமா. ஸோ ஹெவி எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் யூ. ஸோ இது மூலமா நீங்க வந்து இந்த டூர் பேக்கேஜே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலைமைக்கு வராத அளவுக்கு கவர்மெண்ட் வந்து பிளான் பண்றாங்க. தே டு நாட் வாண்ட் மோர் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கரன்சிஸ். நம்ம நிறைய பே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. outflow of foreign currency reduce பண்றதுக்கு பார்க்கறாங்க. So 5% up to 10 lakhs and beyond 10 lakhs it is 20% TCS is collected. Now for this separate limit, okay pa 10 lakhs வரைக்கும் 5%, beyond 10 lakhs 20% is a separate limit. மீதி இருக்க இந்த items எல்லாத்துக்குமே there is a separate limit. So for 1 there is a separate limit and for 2, 3, 4 and 5 there is a separate limit. Now what is the limits? Now all these will be covered under LRS. 2, 3, 4, 5 will be covered under LRS, liberalized remittance scheme அப்படின்னு சொல்லி நம்ம அது பண்ணிருப்பாங்க. நீங்க லால கூட நீங்க படிச்சிருக்கலாம், liberalized remittance scheme அப்படின்னு சொல்லிட்டு. Okay, now you are making any payment under LRS for any purpose outside Indiaக்கு நீங்க வந்து பேமெண்ட் பண்றீங்க அப்படின்னு இருக்கும்போதுனா up to 10 lakh rupees in a financial year no TCS. நீங்க ஃபாரின்ல யாருக்குனாலும் நீங்க ஃபாரின் கரன்சில பே பண்ணிக்கலாம். 10 lakhs வரைக்கும் நீங்க பே பண்ணிக்கலாம். there is no TCS which will be collected from you under LRS. Now in case if you are making a payment for the purpose of education or medical treatment, இந்த ரெண்டு பர்பசஸ்க்காண்டி நீங்க வந்து பேமெண்ட் பண்றீங்க 10 lakhs வரைக்கும் obviously there is no TCS. Now 10 lakhsக்கு மேல நீங்க பே பண்றீங்க அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு எக்ஸஸ் அமௌண்ட்க்கு 5% TCS வரும். that means you are paying 15 lakhs பேமெண்ட் பண்றீங்க for education purpose. Obviously நிறைய பேர் வந்து ஹார்வர்ட்ல ஆக்ஸ்போர்ட்ல படிக்கணும் அப்படின்னு நினைச்சு ஃபாரின் கண்ட்ரிஸ் போவாங்க. ஸோ எஜுகேஷன் பர்பஸ்க்காண்டி நீங்க பேமெண்ட் பண்றீங்கன்னா 10 lakhs வரைக்கும் உங்களுக்கு TCS எதுவும் கிடையாது. பியாண்ட் 10 lakhs 15 lakhs பேமெண்ட் பண்றீங்களா அந்த 5 lakhsக்கு என்ன பண்ணணும், நீங்க வந்து 5% TCS நீங்க வந்து பே பண்ணணும். எஸ். Now other than for education or for medical treatment, other than mentioned in 3 above, so you are making a payment to your friend who is in abroad. அவருக்கு ஒரு 20 lakhs பேமெண்ட் பண்ணிருக்கீங்க, இல்ல 15 lakhs பேமெண்ட் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். என்ன பர்பஸ்க்கு? சும்மா சார் கிஃப்ட் ஃப்ரெண்டுக்காண்டி நான் பே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 lakhs நீங்க பேமெண்ட் பண்றீங்க. ஸோ இப்படி இருக்கும்போது up to 10 lakhs no TCS. ரிமைனிங் 5 lakhsக்கு உங்களுக்கு 20% TCS கலெக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு 20% TCS கலெக்ட் பண்ணுவாங்க. ஒன்லி ஃபார் எஜுகேஷன் அண்ட் ஃபார் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு வந்து என்ன ஆகுது, 5% TCS வந்து கம்மியான TCS கொஞ்சம் கலெக்ட் பண்றாங்க. ஃபார் எனி அதர் பர்பஸ் பியாண்ட் 10 lakhs உங்களுக்கு 20% TCS கலெக்ட் பண்றாங்க. ப்ளீஸ் பி மைண்ட்ஃபுல் ஆஃப் இட். நவ் லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நீங்க ஃபாரின் எஜுகேஷன், எஸ் எனி எஜுகேஷன் அவுட் சைடு இந்தியா நீங்க பர்சியூ பண்றதுக்காண்டி நீங்க இந்தியால இருந்து பேங்க்ல இருந்து லோன் வாங்குறீங்க. You obtained a loan from any financial institution as described in the section 80 deductionல 80E section படிப்பீங்க. ஓகே, ஸோ அந்த செக்ஷன்ல 80E உங்களுக்கு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிட்ட இருந்து அந்த லோன் ஃபார் எஜுகேஷன் பர்பஸ்க்கு நீங்க லோன் வாங்குறீங்க. லோன் வாங்கிட்டு நீங்க அவுட் சைடு இந்தியா வந்து அந்த அமௌண்ட்டை வந்து நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க அப்படின்னு இருக்கும் போதுனா ஒரு பேங்க்கே டைரக்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஸோ அட் தட் டைம் தே வில் கலெக்ட் TCS ஃப்ரம் யூ. ஃபார் எஜுகேஷன் பர்பஸ்க்காண்டி நீங்க லோன் எஜுகேஷன் லோன் வாங்குறீங்க, பேங்க்ல இருந்து டைரக்டா பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க அப்படின்னா தே வில் நாட் டிடெக்ட் எனி TCS. TCS வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா nil TCS is generally provided. ஸோ பேங்க்ல இருந்து டைரக்டா உங்களுக்கு ஃபாரின் கண்ட்ரிக்கு எஜுகேஷன் பர்பஸ்க்கு பே பண்றாங்க அப்படின்னு இருக்கும்போது which is covered in section 80E அப்படின்னு சொல்லும்போது no TCS will be applicable. So this is the important points. Yes, so this is all about TCS. What you must remember is that in the 2, 3, 4 இந்த பாயிண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து all together 10 lakhs. All together 10 lakhs. இதுக்கு செப்பரேட் 10 lakhs லிமிட். ஸோ இது மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா ஓவர்சீஸ் டூர் பேக்கேஜ்க்கு 10 lakhs தனி. ஃபார் ஆல் அதர் திஸ் இஸ் கவர்ட் அண்டர் LRS. LRSக்கு இது மூணுமே சேர்த்து 10 lakhs. தட் மீன்ஸ் நீங்க வந்து
மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்க்கு 8 lakhs சென்ட் பண்ணிட்டீங்க அண்ட் உங்களுக்கு ஃப்ரெண்டுக்கு gift 5 lakhs சென்ட் பண்ணிருக்கீங்க. gift ஃபார் ஃப்ரெண்ட், திஸ் இஸ் ஃபார் மெடிக்கல். ஸோ ரெண்டுத்துக்குமே சேர்த்து 13 lakhs டுகெதர். இதுல 10 lakhs வரைக்கும் உங்களுக்கு கிடையாது. ரிமைனிங் இருக்க 3 lakhsக்கு வந்து லெட்ஸ் சே நீங்க இந்த டேட் பார்ப்பாங்க, எந்த டேட்க்கு லேட்டர் நீங்க இது பண்ணிருக்கீங்க, gift வந்து செகண்டா பண்ணிருக்கீங்க அப்படின்னு இருக்கும் போதுனா 3 lakhsக்கு உங்களுக்கு 20% வந்து TCS வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் த பாயிண்ட். ஓகேப்பா. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் TDS அண்ட் TCS. ஸோ இம்பார்ட்டன்டான TDS ரேட்ஸும் த்ரெஷோல்ட் லிமிட்ஸும் TCS ரேட்ஸும் நம்ம பார்த்துருக்கோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. ஸோ எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த செக்ஷன்ஸ் எல்லாமே ஒர்க்கு பார்த்துக்கோங்க. குவிக்காக நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து end of the பேஜ்ல எழுதி வச்சுக்கோங்க. இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். பிஃபோர் யூ கோ ஃபார் எக்ஸாம் ப்ளீஸ் யூ ரிவைசஸ். ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு ரிவைஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி பிஃபோர் தி எக்ஸாம் நைட் நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் படுத்து தூங்கிக்கலாம். வாட் எவர் பீட் 100% இதை நீங்கள் ரீட் பண்ணியே ஆகணும் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே. ஸோ இன்கேஸ் ரீட் பண்ணிட்டு போனீங்கன்னா டெஃபினெட்லி யூ வில் கெட் ஃபுல் மார்க்ஸ் இன் TDS and TCS பாயிண்ட்ஸ். எஸ், ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல் டு யூ. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. எல்லாருமே சேர்ந்து படிக்கலாம்ப்பா. ஆல் தி வெரி பெஸ்ட். நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணி ஃபைனலில் போகலாம். எஸ், ஆல் தி வெரி பெஸ்ட். குட் லக்.